எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றீங்க? කිරින් දෙවියන් වහන්සේගේ තේජසෙන් ගිනවද? ஆமென். கரங்களை உயர்த்தி காண்பீங்க. දැහතොස්වා පෙන්නමු. ஆமென். ආමේන්. ஆண்டவர் எங்கள் மத்தியில இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අප මැදේ සිටිනවා. ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අප සමග සිටිනවා. ஆமென். ஆமென். உங்களுக்கு தெரியுமா எங்களுடைய ஆண்டவர் வந்து ஒரு யுத்தம் பண்ற ஆண்டவர். ඔබ දන්නවද අපගේ දෙවියන් වහන්සේ යුද කරනව සටන් කරනව දෙවියන් වහන්සේ. அவர் யுத்தம் பண்றது மாத்திரமல்ல, උන්වහන්සේ සටන් කරනවා පමණක් නොව அவரை பின்பற்றவர்களுக்கு யுத்தத்தை சொல்லி கொடுக்கிற தேவன். උන්වහන්සේ අනුගමනය කරන අයට ඒ සටන ගැන උගන්වන්නව දෙවියන් වහන්සේ. ஆமென். நம்ம எல்லாரும் யுத்த வீரர் ஆக்குறவர் அவர். අපි සියලු දෙනාම යුදයේ වීරවරුන් කරනව දෙවියන් වහන්සේ. அவர்தான் கேப்டன். ඔහු තමයි නායකයා. அவர்தான் முன்னால செல்வார். උන්වහන්සේ තමයි ඉදිරියෙන් යන්නේ. எத்தனை பேர் யுத்தம் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க இன்னைக்கு? කී දෙනෙක් යුද කරන්න සූදානම්ින් සිටිනවද දවසේ? ஆமென். கரங்களை உயர்த்தி காண்பீங்க. දැතොස්වා පෙන්නන්න. நாங்க பாடுவோம், அந்த ஒரு நல்ல பாட்டு இருக்கு. අපි ගායනා කරනව ගීතයක් තිබෙනවා. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ස්වාමීන් වහන්සේ සමිතිය எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக අත්පොර සන්ධි අපි උත්සාහවන්තව ගායනා කරමු. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி. ஆண்டவர் படைத்த, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். உங்களுக்கு தெரியுமா, வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படியாவது எங்கேயாவது உலாவி கொண்டிருந்தார் என்று சொன்னா அந்த இடங்கள் எல்லாம் அற்புதம் நடந்துச்சு. ස්වාමී යේසුස් වහන්සේ කොයි හරි සක්මන් කරමින් සිටියා කියලා ඔබ කියවනවා නම් ඒ ස්ථානයේ ආස්කමක් සිදු වුණා. அவர் போட்ல போற நேரம் மாத்திரம் උන්වහන්සේ ඔරුවේ යන විටදී පමණක් அங்க துதியும் இல்ல விசுவாசமும் இல்ல, ஆனபடினா அவர் படுத்திருந்தாரு. ඒ ස්ථානයේ ස්තුතිය ප්‍රශංසාව නැහැ, ඒ නිසා උන්වහන්සේ නිදාගත්තා. ஆபத்து வந்தோடனே போய் எல்லாம் அவரை எழுப்பாட்டினாங்க. විපත්ති පැමිණෙන විටදී උන්වහන්සේව ගිහිල්ලා කීද්දුවා. எங்கே துதியும் விசுவாசமும் இருக்கிறதோ அங்கே இயேசு உலாவுகிறார். කොයිද ස්තුතිය ඇදහිලා තිබෙනවද ඒ ස්ථානයේ යේසුස් වහන්සේ සක්මන් කරනවා. அதான் 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிற தேவன் என்று இல்ல, 7 குத்து விளக்குகள் மத்தியிலே அசைவாடுகிற தேவன். පහන් රුක් අත මැදියේ සක්මන් කරනව දෙවියන් වහන්සේ. இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் இந்த இடத்திலே அசைவாட போகிறார். මේ උදෑසන උන්වහන්සේ අප මැදියේ සක්මන් කරන්නට යනවා. ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். අපි සියලු දෙනාට ජයග්‍රහණයක් ලබා දෙන්න. ஒருவரோடு வந்த மாதிரி போக தேவையில்லை. අපි කවුරුත් ආපු ආකාරයට යන්න බෑ. அந்த பிரச்சனை பிரதர், இந்த பிரச்சனை, அந்த எல்லா பிரச்சனைகளும் வர்றதுக்கு காரணம் என்னவென்றால் நமக்கு யுத்தம் பண்ண ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். ඒ ප්‍රශ්නේ මේ ප්‍රශ්නේ හැම දෙයක්ම එන්නට කාරණේ අපි යුද්ධ කරන්න පුහුණුවක් නැති නිසා. பாருங்க, இயேசு
ஒரு செத்த வீட்டுக்கு கூட போக முடியல. යේසුස් වහන්සේට අවමංගල නිවසට පවා යන්න බැරි වුණා. எங்கெங்க செத்த வீட்டுக்கு போனாலும் அவன் எல்லாம் உயிரோட எழும்புனான். කොයික අවමංගලයකට ගියාද ඔවුන් මලවුන්ගේ නැගිට්ටා. இந்த காலை நேரத்துல மட்டக்குடிய சபையில செத்து போன எல்லாம் உயிரோட எழும்ப போறாங்க. අද මේ මට්ටකුඩි සභාවේ මැරී ගිය සියලු දෙනා මලවුන්ගේ නැගිටින්න යනවා. திருப்பி இருக்க அந்த பாட்டை பாடுவோம். නැවත ගීතිකාව ගායනා කරමු. எனது ஆற்றலும் எனது பாடும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, சத்தமாய் பாடுவோம். வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹalleluya. தோல்வி இல்லை, ஹalleluya. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆமென். நாங்க ஜெபம் பண்ணுவோம். අපි ආඥා කරමු. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, අපිට ප්‍රේම කරන ඔබගේ දෙවියන් වහන්සේ. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிரசன்னத்துக்குள் வந்திருக்கிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබගේ තේජසුතට පැමිණ எங்களோடு සිටිනවා. பேசும் உம்முடைய வார்த்தையினால் போஷியும். ස්වාමිනේ ඔබ කතා කරන ඔබගේ වචනයෙන් පෝෂණය இயேசுவின் කරන්න. நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல යේසුස් பிதாவே. වහන්සේගේ නාමයෙන් පියාණෙනි. ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். වාඩි වෙමු. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමන්ත සහෝදර සහෝදරියනි. இந்த காலை நேரத்துல මේ උදෑසන நீங்க இந்த இடத்துல ஒரு தோல்வி மனப்பான்மையோடு உட்கார்ந்து இருக்கலாம். මේ ස්ථානේ අපි පරාජිත සිතුවිල්ලකින් වාඩි වෙලා ඉන්න පුළුවන්. தயவு செய்து எல்லாருக்கும் என்ன நல்லா கேக்குதா? என்னையும் சிஸ்டர் மீனாவை நல்லா கேக்குதா? අපි කතා කරනදී ඔබ පිටිපස්සේ වෙනකන් ඇහෙනවද ඔක්කොමලට? ஆமென். உங்களுக்கு கேட்காட்டி தயவு செய்து போய் பிரதர் சந்திரன்ட்ட சொல்லுங்க. ඔබට ඇහුන්නේ නැත්නම් සහෝදර චන්ද්‍රන්ට කියන්න. ஆமென். இந்த காலை நேரத்துல சிலர் இங்க இருக்கலாம் මේ උදෑසන සමහර මෙසේ සිටින්න පුළුවන්. ஒரு தோல்வியின் மனப்பான்மையோட, පරාජිත සිතුවිල්ලෙන් ஒரு சோர்வடைந்த நிலைமையில இருக்கலாம். මැලි භාවයෙන් සිටින්න පුළුවන්. காரணம் என்னவென்றால் பிரச்சனைகள், ඒකට කාරණේ කොහොමද නම් ප්‍රශ්න. பண பிரச்சனை, මුදල් ප්‍රශ්නය, வியாதி பிரச்சனை, රෝගී ප්‍රශ්නය, குடும்ப பிரச்சனை, පෞල් ප්‍රශ්නය, பிள்ளைகள் பிரச்சனை, දරුවන්ගේ ප්‍රශ්න, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ඒ ප්‍රශ්න මේ ප්‍රශ්නය, பலவித பிரச்சனைகளில் முகம் கொடுத்து අනේක ආකාර ප්‍රශ්න වලට මුහුණ දීලා வெற்றி காணாமல் ජයග්‍රහණයක් නැතුව தோல்வியின் மனப்பான்மையோட இந்த இடத்துல வந்து இருக்கலாம். நீங்க පරාජිත අදවතෙකි මේ ස්ථානට පැමිණ සිටින්න පුළුවන්. பரவாயில்ல, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. කමක් නැහැ, අර ස්ථානට ඔබ පැමිණ සිටින්නේ. ආමේන්. சிலர் இருப்பீங்க සමහර අය සිටිනවා. ஒரு ப்ராப்ளமுக்காக கன நாட்களாக ஜெபித்து வந்து கொண்டு இருக்கீங்க. ඔබගේ ප්‍රශ්නයක් උදෙසා බොහෝ කල ඔබ යාඥාව යෙදී සිටිනවා. ஆனா ஆண்டவர்ட்ட இருந்து பதிலே வரல. නමුත් උන්වහන්සේගේ පිළිතුරක් ஒரு ලැබුණේ නැහැ. அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்க, ஆனா அற்புதம் நடக்கல. ආස්කමක් උදෙසා බලාපොරොත්තු වෙන සිටින නමුත් තාම සිදුුනේ නැහැ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනවන්ත සහෝදර සහෝදරියනි. அற்புதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். ආස්කම කෙසේද ලබා ගන්න පුළුවන් කියලා අද දවසේ ඔබට මම කියා දෙන්නම්. சிலர் இருக்கலாம் සමහර අය සිටින්න පුළුවන්. ஒரு சோதனை, පරීක්ෂාවක්. பிசாசின் மூலமாக வருகிற சோதனையினால் යක්ෂයා තුලින් එන්නව පරීක්ෂා තුලින්. நீங்கள் அதுக்கு அடிமையாகி ඒක ඒට ඔබ වහල් බීලා வெற்றி பெற முடியாத நிலைமையில இருக்கலாம். ජය ගන්න බැරි වාතාවරණයේ සිටින්න පුළුවන්. உங்களுக்கு நல்லா தெரியும், ඔබට දන්නවා இது என்னுடைய பலவீனம். මේක මගේ බැලහීනය. செஞ்ச பாவத்தையே திருப்பி திருப்பி செஞ்சு கொண்டே இருக்கிறேன். කරපු පාපේ නැවත මම කරමින් සිටිනවා. பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறேன், திருப்பி போய் அதே பாவத்தை செய்கிறேன். පාපයට කමාව ඉල්ලන නැවත ඒ පාපයම මම කරනවා. அது நிமித்தமாக சோர்வடைந்து இருக்கலாம். ඒ තුලින් මම මැලි වෙලා සිටින්න ஆனால் පුළුවන්. உங்களுக்கு இந்த காலை நேரத்திலே நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? නමුත් මේ උදෑසන මම ඔබට කිය යුතු කාරණේ කුමක්ද නම්? நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுகிற தேவன். අපගේ දෙවියන් වහන්සේ යුද කරනව සටන් කරනව දෙවියන් ஆமென். වහන්සේ. அவர் ஒரு யுத்த வீரன். උන්වහන්සේ යුදේ වීරයෙක්. அவரை நீங்க நம்புவீங்கனா, උන්වහන්සේ ඔබ විශ්වාස அவரை කරනවා. விசுவாசிப்பீங்களா, උන්වහන්සේව අදහනවා නම් அவர் சொல்ற காரியங்களை கவனமாக கேட்டுக்கொள்வீங்களா, උන්වහන්සේ කියපු දේවල් හරියට ඔබ ඇහුම්කන් දෙනවා නම් உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வரும். ඔබට නිසැකවම ජය ලැබෙනවා. ஆமென். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත සහෝදර சில සහෝදරියනි, நேரங்களிலே සමහර විට எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் අපිට පැමිණෙනව ප්‍රශ්න ஒரு அரக்கனை போல
இருக்கும், ஒரு ஜெயண்டை போல. ඒක යෝධේකාකාරයට තිබෙන්න පුළුවන්. அவ்வளவுக்கு பிரச்சனை. එච්චර දුරට ප්‍රශ්න. உங்களுக்கு முன்பதாக பார்க்கும் பொழுது ஒரு மலை போல ஒரு ஜெயண்ட், ஒரு பெரிய பிரச்சனை. ඔබ ඒක බලනකොට ඔබ ඉදිරියේ කන්දක් ආකාරයට යෝධෙක් ආකාරයට තිබෙන්න நீங்க පුළුවන්. யோசிப்பீங்க, நான் எப்படி இந்த அரக்கனை நான் கொல்ல போகிறேன், ඔබ කල්පනා කරන්න පුළුවන් මේ යෝධයාගේ මම කෙසේද ජය ගන්නේ? நான் எப்படி இந்த அரக்கனை நான் கொல்ல போகிறேன். කෙසේද මේ යෝධයා මම මරන්න යන්නේ? அப்படிப்பட்ட பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். එවැනි ආකාර විශාල ප්‍රශ්න ඔබ ඉදිරියේ තිබෙන්න පුළුවන්. தாவீது ராஜா දාවීද් රජතුමා ஒரு பையனாக இருக்கும் பொழுது කුඩා දරුවෙක් සිටින විටදී அவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய அரக்கன் வந்து நின்றான். ඔහු ඉදිරිපිට විශාල යෝධයෙක් ඇවිල්ලා සිටියා. அவன் வந்து தன்னுடைய தகப்பனின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்துல ඔහු ඇවිත් තමාගේ පියාගේ බැටළුවන් පාලනය කරද්දී அந்த ஆட்டுக்குட்டிகளை திருடுறதுக்கு வந்த கரடியே அவன் அடித்து கொன்றான். ඒ බැටළුවන් සොරා ගන්නට ආව වලසාව ඔහු මැරුවා. இன்னொரு நாள் சிங்கம் ஒன்று வந்தது, තවත් දවසක සිංහය அந்த පැමිණියා. சிங்கத்தையும் அவன் கொன்று போட்டான். ඒ සිංහයවත් ඔහු මැරුවා. ஆனால் இப்பொழுதோ නමුත් දැන් கோலியாத் என்கிற ஒரு பெரிய அரக்கன் அவனுக்கு முன்பதாக நிற்கிறான். ගෝලියත් නැමැති විශාල යෝධයෙකු ඉදිරිපිට සිටියා. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே இந்த அந்த கதை இருக்கிறது. එක සාමුල් 17 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදයේ සිට තියෙනවා මේ அங்கே කතාව. கூறப்பட்டிருக்கிறது, ඒ ස්ථානේ කියා තිබෙනවා. காத் என்னும் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாகும். ගාති වැසියෙකු ගෝලියත් නම් වූ ආරියත් අමාරක් උස ඇති මල්ලේකු පිලිස්තුවරුන්ගේ கந்தவூரின் පිටතට ආවේය. பாருங்க, இந்த இடத்துல 6 முழமும் 1 ஜானும் என்று போட்டுப்பட்டிருக்கிறது. අඩි ආයක රියනක් කියලා මෙතන උස කියලා දාලා තිබෙනවා. உண்மையில 6 முழமும் 1 ஜானுன்னா ஏறத்தாழ 10ல இருந்து 12 அடி உயரம் அவன். අරියක් අමාරක් උස ඇති කියන්නේ අඩි 12ක් උස ඇති මිනිහෙක්. தாவீது அந்த நேரத்தில் ஒரு சிறு பையன். දාවිත් ඒ කාලේදී කුඩා දරුවෙක්. அவனோட உயரம் எவ்வளவு தெரியுமா? ඔහුගේ උස කීයද දන්නවද? ஒரு 5 அடி இருக்கும் சிஸ்டர் மீனாவை போல. උස 5ක් විතර ඇති. அடி பஹக். අඩි 5ක් විතර. 5 feet no inches. ඒ අඩි 5ක් උස 5ක් විතර ඇති. ஆனா அவனுக்கு முன்பதாக නමුත් ඔහු ඉදිරිපිට அவனை விட டபுளா உயரமான ஒரு அரக்கன் நிற்கிறான். ඔහුට ඉදිරිය දෙගුණයක් උස ඇති යෝධයෙක් සිටගෙන සිටියා. சகோதர சகோதரிகளே, සිනිවද සහෝදර සහෝදරියනි, உங்களுடைய பிரச்சனைகளும் அப்படி இருக்குதா உங்களுக்கு முன்பதாக? ඔබගේ ප්‍රශ්නයත් ඒ ආකාරය ඔබ ඉදිරියේ තිබෙන්න இவ்வளவு පුළුවන්. பெரிய கடன், මෙච්චර ලොකු ණය, இவ்வளவு பெரிய பிரச்சனை, මෙච්චර විශාල ප්‍රශ්නයක්. டாக்டர் எழுதி கொடுத்துட்டாரு உனக்கு கேன்சர் நோய், ඩොක්ටර් ලියලා දුන්නා ඔබට පිළිකා රෝගය. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. තව ටික දවසයි තිබෙන්නේ. உங்களுக்கு முன்பதாக பெரிய அரக்கன் நிற்கிறானா? ඔබ ඉදිරිපට විශාල යෝධයෙක් සිටින්න පුළුවන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවන්ත සහෝදර සහෝදරියනි, எப்படிப்பட்ட ஒரு அரக்கனா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு ராஜாதான் என்ன சொல்றது, ராட்சதனா இருந்தாலும், කොච්චර විශාල යෝධයෙක් ඔබ ඉදිරිපිට සිටියත් இயேசுனுடைய ஒரு பிள்ளைக்கு அதை மேற்கொள்ள முடியும். යේසුස් වහන්සේගේ දරුවන්ට ඒක මැඩපවත්වන්න පුළුවන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்களேன் ஆமென்னு. කියන්නකෝ ආමේන් කියලා. இன்றைக்கு இந்த சபையில விசுவாசம் எழுப்பி வரணும். අද මේ සභාවේ ඇදහිල්ල නැගිට එන්න ඕනේ. ஆமென். ආමේන්. நல்லா துதிச்சோம். හොඳට ස්තුති කරා. இப்ப விசுவாசம் எழுப்பி வரணும். දැන් ඇදහිල්ල අප තුල එන්න ඕනේ. ஆமென். ආමේன். உங்களுக்கு முன்பதாக என்ன விதமான அரக்கன் இருந்தாலும் அதை மேற்கொள்ளலாம். ඔබ ඉදිරියේ කොච්චර දුර විශාල යෝධයෙක් සිටියත් ඔවුන්ගෙන් ජය ගන්න පුළුවන්. இந்த அரக்கனை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். මේ යෝධයා ගැන අපි බලමු. 5ஆம் வசனம் சொல்கிறது, 5 වෙනි පදේ කියනවා அவனுடைய கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமா இருந்தது. ඔහුගේ ඉසේ පිත්තල அவனுடைய கவசம், அதாவது அவன் போட்டிருந்த ஆமர், ඔහු දාල් තිබෙන්නා වූ වැස්ම ඇට්ටය 55 கிலோ. කිලෝ 55ක් තිබුණා. நாங்க ஒரு 50 கிலோ சிமெண்ட் பேக் தூக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். සිමින්ති බෑග් 50ක බර උස්සලනම අපි බය වෙනවා. ஆனா அவன் போட்டிருந்த யூனிஃபார்ம் 55 கிலோ. නමුත් ඔහු දාලා තිබුණා ඇඳුම 55ක් බර. 12 அடி உயரம். අඩි 12ක් උස. அவனுடைய போட்டிருந்த அந்த ஆடை வந்து 55 கிலோ. ඔහු ඇඳලා තිබුණා ඇඳුම බර 55ක් තිබුණා. கையில ஒரு ஈட்டி வச்சிருந்தான். ඔය ඊතලක් තබා තිබ්ටියා. அந்த ஈட்டியின் நுனி மாத்திரம் ඒ ඊතල විතරක් 7 கிலோ.
කිලෝ 7ක්. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு அரக்கன் உங்க வாழ்க்கையில இருக்கிறானா? මෙවැනි ආකාර යෝධයෙක් අපගේ ජීවිතයේ සිටිනවා නම් நீங்க என்ன செய்வீங்க? ඔබ මොනවද කරන්නේ? அந்த சபைக்கு போவோம், அரக்கம் போகல. இன்னொரு சபைக்கு போவோம், அங்க அரக்கம் போகல. அந்த பாஸ்டர்ட்ட போவோம், அரக்கம் போகல. இந்த பாஸ்டர்ட்ட போவோம், கடைசியில் ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து போவோம். ඒ සභාවට මේ සභාවට ඒ පාස්ටර් ළඟ මේ පාස්ටර් ළඟ අනාගත වක්තෘ ළඟට ගිහිල්ලා මේ යෝධයා නැති කරගමු කියලා සිතනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවද සහෝදර සහෝදරියනි, இயேசு உங்களோட கூட இருந்தா எந்த அரக்கனும் கீழே தலை குனிஞ்சு விழத்தான் செய்வான். යේසුස් වහන්සේ ඔබ සමග සිටියොත් මොන යෝධයෙක් වුණත් ඔබ ඉදිරිපිට ඉස නවනවාමයි. நீங்க அங்க இங்கு போக தேவையில்ல. ඔබ ඒ මේ දුවන්න අවශ්‍ය නැහැ. உங்களோட இருக்கிறவர் பெரியவர். ඔබ සමග සිටින දෙවියන් වහන්සේ උතුම් වූ දෙවියන් அவர் වහන්සේ. யுத்தத்துக்கு வல்லவர். උන්වහන්සේ යුද්ධයට බල இந்த සම්පන්න கால දෙවියන් நேரத்தில் වහන්සේ. சோர்வோடு உட்கார்ந்து இருப்பீர்களானா? මේ උදෑසන ඔබ මැලිභාවයෙන් වාඩි වෙලා සිටිනවා නම්, பிரச்சனைகளோடு உட்கார்ந்து இருப்பீங்களானா? ප්‍රශ්න සමග වාඩි වෙලා සිටිනවා නම්, ஆண்டவர் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කියනවා தாவீது கோலியாத்தை கொன்றது போல நீங்களும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற ராட்சதர்களை கொன்று குவிக்கலாம். දාවිද් ගෝලියාත්ව මැරුව ආකාරයේ ඔබ ඉදිරියේ තිබෙනා වූ ප්‍රශ්න සෑම දෙයක්ම මරන්නට පුළුවන්. இதுல ஒரு ரகசியம் இருக்கு, சொல்லி தரட்டா? මේකේ රහසක් ඔබට කියා දෙන්නද? அந்த தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக வந்த பொழுது දාවිද් ගෝලියාත් ඉදිරිපිට ආපු විටදී கோலியாத் பேசுறான். ගෝලියාත් කතා කරනවා. உங்களுக்கு தெரியுமா? ඔබ දන්නවද? உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அரக்கன் உங்களை பார்த்து பேசுவான். ඔබ ඉදිරිපිට තිබෙන යෝධය ඔබ දෙස බලා කතා කරයි. ஆமென். ආමේන්. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனை உங்களை பார்த்து பேசும். ඔබ ඉදිරියේ තිබෙන ප්‍රශ්න ඔබ දෙස බලා කතා කරයි. என்ன சொல்லும் தெரியுமா? මොනවද කියන්නේ කියලා දන්නවද? நீ அவ்வளவுதான், ඔබ එච්චරයි. நீ க்ளோஸ், නුඹ අවසන්. உன்னால இனி நிமிர்ந்து நிக்க முடியாது, නුඹට බෑ කෙලින් හිට ගන්න. உன்னால இனி முன் வர முடியாது, ඔබට ඉදිරියට යන්න බෑ. நீ அவ்வளவுதான். ඔබ එච්චරයි. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවන්ත සහෝදර සහෝදරියනි, உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை உங்களை பார்த்து பேசும். ඔබ ඉදිරියේ තිබෙන ණය ප්‍රශ්න ඔබ දෙස බලා කතා කරයි. உனக்கு இனி எதிர்பார்ப்பே கிடையாது, නුඹට දැන් බලාපොරොත්තු நீ அவ்வளவுதான். නුඹ එච්චරයි. உன் வீடு போக போகுது, உன் வாசல் போக போகுது, எல்லாம் போக போகுது. නුඹගේ වස්තු නිවස් සෑම දෙයක්ම යන්ට යනවා. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அரக்கன் சொல்லும், உன் திருமணம் முடிஞ்சது, නුඹගේ ඉදිරිපිට යෝධයා කියයි නුඹගේ විවාහ ජීවිතය உன் ඉවරයි. வேலை முடிஞ்சது, உன் பிசினஸ் முடிஞ்சது. නුඹේ ව්‍යාපාරයේ රැකියාව ඉවරයි. கோலியாத்தும் தாவீதை பார்த்து பேசினான். ගෝලියා දාවිද් දෙස බලා කතා කරා. அவன் என்ன பேசினான் தெரியுமா? ඔව් කුමද කතා කරේ அவன் දන්නවද? தாவீதை பார்த்து சொல்லுகிறான், ඔව් දාවිද් දෙස බලා කියනවා தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று கேட்கிறான். නුඹ එල්ල සමග එන්නට නුඹ මාළ වෙතට එන්න මම බල්ලෙක්ද කියලා අහනවා. அதன் பிறகு தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபிக்கிறான். ඊන් පසු තමාගේ දෙවිවරු කනකටගෙන දාවිට සාප කරනවා. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்துல வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்று சொன்னான். ඊන් පස්සේ දාවිද් කිව්වා නුඹ මාව වෙතට එන්න නුඹගේ මාංශය මම ආකාශයේ පක්ෂීන්ට ලබා දෙනවා කියලා කිව්වා. இந்த பிரச்சனை எல்லாம் உங்களை பார்த்து பேசுறதுல நீங்க என்ன செய்யணும்? මේ ප්‍රශ්න සියල්ල ඔබ දෙස බලා කතා කරනකොට ඔබ කොහොමද ஐயோ කියන්නේ? ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டி? අනේ ස්වාමී ඇයි මාව අතෑරියේ? பாஸ்டருக்கு அடிக்கிறது போன், පාස්ටර්ට ෆෝන් එකක් ගන්නවා. அல்லது ஒரு SMS அடிக்கிறது, නැත්නම් SMS ගන්නවා. எனக்கா ஜெபிங்க பாஸ்டர். මං නිසා යාඥා කරන්න පාස්ටර්. கோலியாத் என்னை பார்த்து பேசுறான், ගෝලියත් මහ දෙස බලා කතා நாம் කරනවා. க்ளோஸ்னு சொல்றான். මම අවසන් කියලා කියනවා. தாவீது அப்படி செஞ்சானா? දාවිත් එම කිව්වද? தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா? දාවිත් මොනවද කරේ அவன் දන්නවද? பதில் அடி கொடுக்கிறான். ඔව් පිළිතුරු ගන්නවා. அவன் எப்படி பதில் அடி கொடுக்கிறான் தெரியுமா? ඔව් කොහොමද පිළිතුරු වචන දෙන්නේ? அவனும் பேசினான். ඔව්ත් කතා කරා. அல்லேலூயா. හalleluya. நீங்களும் உங்களோட பிரச்சனைகளை பார்த்து பேசணும். ඔබත් ඔබගේ ප්‍රශ්න දෙස බලා කතා කරන්න ඕනේ. ஆமென். ආමේන්. அது எப்படிப்பட்ட ஒரு அரக்கனா இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை பார்த்து நீங்க பேசணும். ඒක කොච්චර ලොකු යෝධයෙක් වුණත් හරි මේ ප්‍රශ්න දෙස බලා ඔබ කතා කරන්න ඕනේ. தாவீது எப்படி பேசுறான் தெரியுமா? දාවිත් කොහොමද කතා කරේ කියලා දන්නවද? அதுக்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். එවිට දාවිත් කඩුවෙන්ද එල්ලෙන්ද කුඩා එල්ලෙන්ද රැගෙන මා ළඟට එන්නේ මම වනාහි තාගේ නින්දා කරන ඊශ්‍රායල් සමුදායේ දෙවියෝ සේනාවල ස්වාමින් වහන්සේගේ නාමය තා ළඟට එමි. உங்களுடைய அரக்கங்களை பார்த்து, உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து
நீங்க பேசுங்க. ඔබගේ යෝධයා ඔබගේ ප්‍රශ්න දෙස බලලා ඔබ කතා කරන්න. என் சொந்த பலத்தினால வரல, මාගේ අයිති බලයෙන් මම එන්නේ என்னுடைய නැහැ. ஞானத்தினால வரல, මාගේ ඥාණයෙන් එන්නේ නැහැ. தேவாதி தேவனுடைய நாமத்தில் உனக்கு எதிராக வருகிறேன். දෙවියන් ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් විරුද්ධ වුණපට එනවා. 46ஆம் வசனத்திலே 46 වෙනි පදය. தாவீது சொல்றான் பாருங்க. දාවිතුමා கொஞ்சம் කියනවා. யோசித்து பாருங்க. 5 அடி உயரம் சிறு பையன், இவன் 12 அடி உயரம் பெரிய அரக்கன். ටිකක් බලන්න ඔහුගේ උස 5යි ඔහුගේ යෝධයාගේ උස 12යි. ඔහු කියනවා මේ වචන ටික බලන්න. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். අද දවසේ ස්වාමීන් වහන්සේ තාම අතට පාවා දෙන්නසේක. ஒப்பு கொடுப்பார். පාවා දෙන්නසේක. அவன் ப்ரொஃபஸி சொல்றான் பிரதர். ඒ අනාගත වාක්‍යයක් தீர்க்க කියනවා. தரிசனம் சொல்லுகிறான். දිවැසි වාක්‍ය කියනවා. உங்களோட ப்ராப்ளத்தை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. ඔබගේ ප්‍රශ්න දෙස බලා දිවැසි කියන්න. தீர்க்க தரிசனமாக விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுங்க. අනාවැකියක් ලෙස ඇදහිල්ලේ වචනේ ප්‍රකාශ කරන්න. என் கையில் ஒப்பு கொடுப்பார். මගේ අතට පාවා දෙන්නේ. அதன் பிறகு சொல்றான் பாருங்க. ඉන්පස්සේ කියනවා நான் உன்னை கொன்று මම තට ගසා உன் தலையை உன்னை விட்டு வாங்கி තාගේ ඉස කපා දමා பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களும் கொடுப்பேன். පිලිස්තුවරුන්ගේ සේනාවේ මලකඳන් අද දවසේ ආකාශයේ පක්ෂීන්ටත් පොළවේ වන මුර්ගයන්ටත් දෙන්නෙමි. அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். මෙසේ ඊශ්‍රායල් කෙරේ දෙවි කෙනෙක් ඉන්න බව පොළවේ සියල්ලන් දැනගන්නවා அன்புள்ள ඇත. சகோதர சகோதரிகளே, සේනවන්ත සහෝදර සහෝදරීනි, நீங்க யுத்தத்தை வெற்றி பண்ண பிறகு உலகார் எல்லாரும் அறிந்து கொள்ள போகிறார்கள். ඔබ යුද්ධයෙන් ජයගත්තට පස්සේ ලෝකේ වැසියන් දැනගන්නට යනවා. பேசுறீங்களா? කතා කරනවද? சிஸ்டர்மார்களே, உங்களுடைய புருஷனை பார்த்து என்னென்னலாம் பேசுறீங்க? සිස්ටර්වරුනි, ඔබගේ පුරුෂයන් දෙස බලලා මොන මොන දේවල් කතා කරනවද? கணவன்மாரே, உங்களுடைய பெண் ஜாதியை பார்த்து என்னென்னலாம் பேசுறீங்க? පුරුෂවරුනි, භාර්යයන් දෙස බලලා මොන මොන දේවල් කතා කරනවද? கொஞ்சம் கறிக்கு உப்பு கூட்டிச்சுன்னா என்ன வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? ටිකක් කොදි වලට ලුණු වැඩි වුණොත් මොන මොන දේවල් කතා කරනවද? ஆமென். ආමේන්. சகோதரர்மாரை விட சகோதரிமார்கள் தான் அதிகமா பேசுவாங்க. සහෝදර නෙමෙයි සහෝදරියන් තමයි හොඳට කතා කරන්නේ. ஆமென். ආමේන්. புருஷனை பார்த்து பேசுறீங்க, அரக்கனை பார்த்து பேசுங்க. පුරුෂය දෙස බලා කතා කරන ඔබ ඔය යෝධයා දෙස බලා කතා කරන්න. ஆமென். ආමේන්. விசுவாசத்துல ඇදහිල්ලෙන් இந்த பிரச்சனை என்னை விட்டு மாற போகிறது. මේ ප්‍රශ්නේ මාගෙන් ඉවත් වෙන්නට යනවා. இயேசுவின் நாமத்திலே மாற போகிறது. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මාරු වෙන්නට යනවා. இதுல இருக்கிற பெரிய ரகசியம் 47 வசனத்துல இருக்கு. මේකේ තිබෙන රාස 48 වෙනි පදයේ තියෙනවා. அதுதான் இன்னைக்கு என்னுடைய இந்த காலை பிரசங்கத்திலே தலைப்பு. ඒක තමයි මාගේ දේශනාවේ මාතෘකාව. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. ස්වාමින් වහන්සේ කඩුවෙනා එල්ලෙන් නොගලන බව මේ මුළු සමුය දැනගන්නවා ඇත. මක් නිසාද? යුද්ධය ස්වාමින් වහන්සේගේය. யுத்தம் கர்த்தருடையது. යුද්ධය ස්වාමින් වහන්සේගේය. யுத்தம் கர்த்தருடையது. යුද්ධය ස්වාමින් වහන්සේගේය. எல்லாரும் தமிழ் பேசுறவங்க எனக்கு பின்பதாக சொல்லுங்க. அதுக்கு பிறகு சிஸ்டர் சிங்களத்தை சொல்லுங்க, நேரம் சிங்களத்தை சொல்லுங்க. දෙමළෙන් කියලා ඊට පස්සේ සිංහලෙන් කියමු. யுத்தம் சவுண்ட் பத்தாது. யுத்தம் கர்த்தருடையது. යුද්ධය ස්වාමින් වහන්සේගේය. ஆமென். கரங்களை தட்டி அவருக்கு ஆராதனை செய்வோமா? අත්වර සන්ධි උනාසේ නමස්කාර කරමුද? நம்முடைய தேவன் අපගේ දෙවියන් වහන්සේ நமக்காக අප උදෙසා யுத்தம் பண்ணுகிறவர். යුද කරනා දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. அவர் ஒரு சொல்லலாம்னா வேணான்னு நினைக்கிறேன். ஒரு பெட்டியில போட்டு, පෙට්ටියකට දමා, ஒரு கிளாஸ் பெட்டியில போட்டு ග්ලාස් පෙට්ටියක දමා உள்ளுக்கு ஊதுபதி பத்த வச்சு ඇතුලේ අඳුන් කූරු පත්තු කරලා கும்பிடுற தேவன் அல்ல. නමස්කාර කරන දෙවි කෙනෙක් නෙවෙයි. ஆமென். ආමේන්. நம்முடைய தேவன் අපගේ දෙවියන් වහන්සේ யுத்தம் பண்ணுகிறவர். යුද කරනා දෙවියන් எனக்காக, වහන්සේ මං උදෙසා, உங்களுக்காக ඔබ උදෙසා
නිසා அவர் யுத்தம் பண்ணுகிற උන්වහන්සේ தேவன். යුද කරනවා දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. அவரை விசுவாசிப்பீங்களா? උන්වහන්සේ විශ්වාස කරනවද? அவரை நம்புவீங்களா? උන්වහන්සේ අදහනවද? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்வீர்களா? ආත්මෙන්ද සැබෑකම උන්වහන්සේ නමස්කාර කරනවද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරියනි. தாவீது இவ்வளவும் பேசிட்டு கடைசியா சொல்றான், දාවිද් මෙච්චර කතා කරලා අවසානයේ කිව්වා யுத்தம் கர்த்தருடையது. යුදේ ස්වාමින් වහන්සේගේය. ஆமென். உங்களோட ආමේන්. பிரச்சனைகளை பார்த்து பேசிட்டு சொல்லுங்க, ඔබගේ ප්‍රශ්න දේශ බලා කතා කරලා කියන්න. எங்களுக்கு அற்புதம் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, අපිට ආස්කම කොහෙන්ද එන්නේ කියලා දන්නේ නැහැ. ஆனா ஒண்ணு தெரியும், නමුත් එකක් දන්නවා. பரலோகத்திலிருந்து வர போகிறது. ස්වර්ගයේ සිට එන්නට යනවා. காரணம் என்ன? කාරණේ කුමක්ද? பரலோகத்துல இருக்கிறவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ස්වර්ගයේ සිට දනන් වහන්සේ අප උදෙසා යුද කරනවා. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරියනි. இப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாங்க தொழுகிறோம். මෙවැනි ආකාර දෙවි කෙනෙක්ව තමයි අපි නමස්කාර அவர் කරන්නේ. செத்த தேவன் அல்ல, උන්වහන්සේ මරුණා දෙවි කෙනෙක් அவர் නෙවෙයි. உயிரோடு இருக்கிற උන්වහන්සේ தேவன். ජීවමානව සිටිනා දෙවියන් நேற்றும் වහන්සේ. இன்றும் என்றும் மாறாதவர். ඊයේකද සදාත් නොවෙනස් දෙවියන් அன்றைக்கு වහන්සේ. தாவீதின் பக்கத்துல நின்ற தேவன் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே நின்று එදා கொண்டிருக்கிறார். දාවිත් අතර සිටියා වූ දෙවියන් වහන්සේ අද අප අසල සිටිනවා. ஆமென். ආමේන්. பிரச்சனைகள் வரட்டும், ප්‍රශ්න ආවදින් யுத்தங்கள் வரட்டும், යුද පැමිණුණාද? அவர் தான் யுத்தத்துக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். උන්වහන්සේ යුද්ධයට ජය ලබා දෙන්නව දෙවියන් වහන්සේ. தாவீது ஒரு சங்கீதம் எழுதினா பாருங்க, දාවිතුමා ගීතාවලියක් ලිව්වා බලන්න. 23வது சங்கீதம், 23 වෙනි ගීතාවලිය. எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். සීල දෙනාට දන්නා වූ சில ගීතාවලිය. கிறிஸ்தவர்கள் என்ன பைபிள் வாசிக்காட்டோ இந்த 23வது சங்கீதத்தையும் 91வது சங்கீதத்தையும் கட்டாயம் வாசிப்பார்கள். කිතුනුවන් බයිබලේ කිව්වත් නැතත් මේ 23 වෙනි ගීතාවලියත් 91 වෙනි ගීතාවලියත් හොඳට කටපාඩම්. இந்த 23வது சங்கீதம் முதலாம் வசனம் சொல்லுது, 23 වෙනි ගීතාවලියේ පළවෙනි පදේ කියනවා கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ස්වාමීන් වහන්සේ මාගේ நான் එඬේරාය தாழ்ச்சி அடையேன். මට ඉඟයක් නොවන්නේය. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ස්වාමීන් වහන්සේ මාගේ நான் එඬේරාය தாழ்ச்சி அடையேன். මට ඉඟයක් எவ்வளவு නොවන්නේය. அழகான வார்த்தைன்னு பாருங்க. ලස්සන වචන බලන්න. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ස්වාමීන් වහන්සේ මාගේ එඬේරාය මට ඉඟයක් නොවන්නේය. அடுத்த வசனத்துல அவன் சொல்றான், ඊළඟ පදයේ කියනවා அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து උන්වහන්සේ නිල් ගොඳට බිම්වල මාළකට அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் සලසන என்னை கொண்டு போய் விடுவார். නිශ්චල දියාසනි මගෙනියනසේක அவரின் ஆத்துமாவை தேற்றி උන්වහන්සේ මගේ ආත්මය ප්‍රාණවත් தம்முடைய කරනසේක நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். ස්වකී නාම නිසා ධර්මශකමේ මාවතල මගෙනියනසේක இது வரைக்கும் நல்லா தானே இருக்கு பிரதர். මෙච්චර වෙලා හොඳට තිබුණා. ஆமென். ආමේන්. பாருங்க, බලන්න கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ස්වාමීන් වහන්සේ මගේ එඬේරා நான் தாழ்ச்சி அடையேன். මට ඉඟයක් නැත. புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து නිල් තන ගොඳුරු වල அமர்ந்த මගෙනට தண்ணீர்கள் அண்டை நடக்க பண்ணி නිශ්චල දියාසනි මගෙන ரொம்ப ගොස් அழகா இருக்கு. ලස්සනට ஆனா තියෙනවා. 4ஆம் வசனம் திருப்பி ஒரு சின்ன ஒரு டீட்டூர் வருது பாருங்க. මේ අතරවෙනි පදයේ වෙනසක් ඇති වෙනා බලන්න. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். මම මරණ සෙවන මිටියාවත මැදින් යන්නේ என்ன නෙමෙයි. பிரதர் சொல்றீங்க? මොනවාද බ්‍රදර් කියන්නේ? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்துச்சு. මෙච්චර වෙලා හොඳට තිබුණා. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ස්වාමීන් වහන්සේ මගේ நான் එඬේරා தாழ்ச்சி அடையேன். මට ඉඟයක් නැහැ. புல்லுள்ள இடங்களை நடத்துகிறார், නිල් තන බිම්වල அமர்ந்த මගෙනියනවා. தண்ணீர் அண்டை போய் என்ன வைக்கிறாரு. දිය අසලවල මගෙනියනවා. அப்ப ஏன் மரண இருள் வரணும்? එසේනම් මරණ මිටිය සෙවනවත් මට ඇයි එන්නේ? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? කල්පනා කර බැලුවාද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත සහෝදර ஒரு සහෝදරි கிறிஸ்துவின் விசுவாசியாக இருந்தா ඔබ කිතුණුවෙක් නම් ඇදහිලිවන්තයෙක් නම් சோதனைகள் வரத்தான் செய்யும். පරීක්ෂාවල් එනවාමයි. சோதனைகள் வரும், පරීක්ෂාවල් එනවා. போராட்டங்கள் வரும், පොරබැදින් එනවා. யுத்தங்கள் வரும். යුද්ධයන් පැමිණෙනවා. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், அது உண்மை. ස්වාමීන් වහන්සේ එඬේරා එක සැබෑවයි. நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க, அது உண்மை. ඔබට ඉඟයක් වෙන්නේ නැහැ ඒක புல்லுள்ள සැබෑවයි. இடங்களிலே மேய்க்கிறவர் உண்மை. නිල් ගොදුරු බිම්වල ගෙනියනවා සැබෑවයි. ஆமென். அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறவர் உண்மை. නිශ්චල දියාසනෙන් ගෙනියන එක සැබෑවයි. ஆனால் மரண பள்ளத்தாக்கில் நடக்க வேண்டியது வரும். නමුත් මරණ සෙවන මිටියාවත යන්න ඕනේ. ஆனாலும் தாவீது சொல்லுகிறார், නමුත් දාවිත්තුමා நான் කියනවා மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் මරණ සෙවන මිටියාවත මැදින් යන්නේ නෙමෙයි. பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். කිසි උපද්‍රවයකට බය ஹalleluya. නොවන්නේ. எந்த பிரச்சனையும் வந்தாலும் நான் ஒண்ணுக்கும் பயப்பட මොන மாட்டேன். ප්‍රශ්නයක් ආවත් හරි මම බය වෙන්නේ නැහැ. அதுதான் ஒரு கிறிஸ்தவன். ඒක තමයි කිතුණුවෙක්. அவன் சொல்றான் பாருங்க, ඔව් කියනවා. ஏன் பயப்பட மாட்டேன்னு சொல்றான். ඇයි බය නොවන්නේ? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். දෙවියන් වහන්සේ මා සමගය. மரண பள்ளத்தாக்குல நடக்கணும், මරණ මිටියාවත ඇවිදින්න ඕනේ. ஆனால் அங்கேயும் அவர் எங்களை கைவிட නමුත් மாட்டாரு. ඒ සන්නුනන් සපෝතාරින්නේ නැහැ. ஆமென். ஆமென். என்னை மேய்க்கிற தேவன், මාව புல்லுள்ள නඩත්තු කරන இடங்களிலே දෙවියන් இருக்கிற වහන්සේ. தேவன்,
නිල් තන ගොඳුරුවල මාව ගෙනෙන மரண பள்ளத்தாக்கிலும் எங்களோட கூட இருக்கிறவர். මරණ මිටියාවතේ උන්වහන්සේ මා සමග සිටිනවා. பயப்படாதீங்க பிரதர், බය වෙන්න එපා සහෝදරයා. பயப்படாதீங்க சிஸ்டர். බය වෙන්න එපා සහෝදරයා. என்ன பிரச்சனைக்குள்ள මොන போனாலும் ප්‍රශ්න තුල ගියත් கர்த்தர் எங்களோட கூட ස්වාමීන් இருக்கிறார். වහන්සේ අප සමග සිටිනවා. அதுக்கு பிறகு அவன் சொல்றான் 5ஆம் வசனம், ඉන්පස්සේ පස්වෙනි පදේ உங்களுக்கு කියනවා தெரியுமா ඔබ දන්නවද ஆண்டவர் எல்லாம் ஒரு பிளான் பண்ணி தான் செய்வாரு. උන්වහන්සේ සලස්මක් ඇතුව හැම දෙයක්ම சில நேரம் කරනවා. நமக்கு அதை விளங்கிக் கொள்ள முடியாது, අපිට ඒක තේරුම් ගන්න அதை අමාරුයි. அனுபவித்தான் பார்க்கணும். ඒක භුක්ති විඳින්න ඕනේ. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால்தான், මරණ සෙවන මිටියාවතේ ගියොත් තමයි அதுல வெற்றி பெற்றாதான். ඒකේ ජයග්‍රහණය ලැබුණොත් තමයි 5ஆம் வசனம், පස්වෙනි පදය என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி මගේ සතුරන් ඉදිරියේ මාට කැම මේස පිළිල කොට என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். මගේ ඉස තෙලෙනාල එප කරන සේක என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. මගේ කුසලනේ උතුරායයි. பாருங்க, இந்த மரண இருளிலே நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா මරණ මාවතේ ඔබ ජයගත්තොත් 3 blessing வருது பாருங்க. ආශිර්වාද 3ක් ඔබට 3 ලැබෙනවා. blessing. ආශිර්වාද 3ක්. சிலர் இந்த மரண பள்ளத்தாக்குல போனா க்ளோஸ் ஆயிருவாங்க, සමහර අය මරණ මිටියාවතේ ගියොත් ඔවුන් ඉවර වෙනවා. அதனால 3 blessing வராது. එම නිසා ඒ ආශිර්වාද 3 එන්නේ නැහැ. அந்த ட்ரிபிள் blessing வேணும்னா ඒ ආශිර්වාද 3 ඔබට අවශ්‍ය නම් மரண இருளின் பள்ளத்தாக்குல මරණ நடக்கணும், සෙවන මිටියාවතේ ඔබ යන්න ඕනේ. அங்க வெற்றி ඒ பெறணும். ජය ගන්න ඕනේ. அந்த 3 blessing என்ன தெரியுமா? ඒ ආශිර්වාද 3 මොකද්ද? எனக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. මා ඉදිරියේ මේසයක් විලියල කොට சாரி, நான் அந்த முக்கியமான காரியத்தை மிஸ் பண்ணிட்டேன். වැදගත් දේ මා මිස් කරා. என்ன தெரியுமா? කොහොමද දන්නවද? என் சத்துருக்களுக்கு முன்பதாக. මාගේ සතුරන් ඉදිරියේ. ஆமென். ආමේන්. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. මාගේ සතුරන් ඉදිරියේ ඔබ මට කැම මේසයක් පිළියල ஜனங்கள் உங்க பார்த்து சிரிக்கிறாங்களா? සෙනග ඔබ දේශ බලා ඉනා වෙනවද? ஜனங்கள் உங்களை பார்த்து கேலி பண்ணுகிறார்களா? සෙනග ඔබ දේශ බලා විලු කරනවද? என்ன ஒரே சர்ச் சபா இயேசு இயேசுன்னு ஓடுறியே, අනේ සභාව යේසුස් කියලා යනවනේ. என்னத்தை கண்டன்னு சொல்றார்களா? මොනවද දැක්කේ කියලා කියනවද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනවද සහෝදර සහෝදරිනි சத்துருக்களுக்கு முன்பதாக සතුරන් ඉදිරි පිට அவர் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். උන්වහන්සේ කැම මේසයක් පිළියල කරන සීක. அது மாத்திரமா, ඒ විතරක්ද? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் මාගේ பண்ணுகிறவர். ඉස තෙලේනාල එප කරන සීක. அபிஷேகம் வேணும் அபிஷேகம் வேணும்னு ஜெபம் பண்றமே, ආදේප ඕනේ ඕනේ කියලා යාඥා කරනවා. மரண பள்ளத்தாக்கிலே நடந்து මරණ සෙවන මිටියාවතේ அங்கே ගිහිලා வெற்றி பெற்றால்தான் ඒ ජය ලැබුවොත් තමයි தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ඔබගේ ඉස තෙලේනාල එප කරන්නේ. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ඔබගේ කුසලාන උත්‍රායයි. அதாவது கொஞ்சம் இல்ல பிரதர், ඒ කියන්නේ පොඩ්ඩක් නෙමෙයි ஃபுல்லாவும் இல்ல பிரதர், සම්පූර්ණේ නෙමෙයි. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். උත්‍රායන ආශිර්වාදයක්. எத்தனை பேருக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் வேணும்? කී දෙනෙකුට උත්‍රායන ආශිර්වාදය ඕනේද? ஒருத்தருக்கு வேணாமா? කාටත් එපාද? ஆமே, நாங்க பின்னால 2 பேர் கை ஒதுறாங்க அவ்வளவுதான். පිටිපස්සේ දෙන්න අත උස්සන්න. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනීමත් සහෝදර வேத සහෝදරියනි. வசனத்தை படிக்கும் பொழுது දේවචන ඉගෙන இந்த ගන්න. ரகசியங்கள் எல்லாம் நாங்க கற்றுக்கொள்ளணும். මේ රහස්‍යයල අපි ඉගෙන ගන්න. ஆமென். ආමේන්. 3 blessing மறந்து போடாதீங்க. ආශිර්වාද තුන අමතක කරන්න එපා. யுத்தத்துல வெற்றி பெற்றீங்கன்னா යුද්ධයෙන් ඔබ ජය ගත්තොත් சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி, සතුරා ඉදිරිපිට ඔබට මේසයක්, தலையில அபிஷேகம், ඉසේ ආලේපය, நிரம்பி வழிகிற பாத்திரம். උත්‍රායන පාත්‍රය. ஆமென். ආමේන්. அதுக்கு பிறகு அவன் சொல்றான் 6ஆம் வசனத்துல, 6 පදේ කියනවා ஜீவனுள்ள நாளெல்லாம் මාගේ ජීවිතයේ සදා நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். යාපතද කරුණාව මා පසුපස நான் එන්නේය. கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய். මා සදාකල් ස්වාමීන්ගේ ගෘහේ වාසය කරන්නෙමි. சரி, இன்னொரு நபரை பார்ப்போம். තවත් කෙනෙක් බලමු. ஜெகோஷாபாத்னு ஒரு ராஜா இருந்தான். යෝෂපාත් කියලා රජෙක් හිටියා. யூதாவின் ராஜா, යූදාගේ රජ. ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு ராஜா. දෙවියන් වහන්සේට කැමති රජෙක්. அவன் தொடங்கின காலத்துல ஆண்டவருக்கு எதிராக அவ்வளவு பாவம் செய்யல. ඔව් පටන් ගත්තේදී දෙවියන් වහන්සේට ඉරිදී පාපයක් කරේ නෑ. ஒரு நாள் அவன் நல்ல பீஸ்ஃபுல்லா அரண்மனையில இருக்கிறான். එක දවසක් ඔහු සමාදානව ඔහුගේ කාමරේ සිටිනවා. சிலர் வந்து சொல்லுகிறார்கள், සමහර අය ඇවිල්ලා කියනවා யோகஷபாத் தமிழ்ல யோசபாத், நாங்க க்ளோஸ், අපි ඉවර වෙන්න යනවා. நாங்க முடிஞ்சு, අපි ඉවරයි. நாங்க இப்ப சரித்திரமாகிட்டோம். අපි ඉතිහාසගත වුණා. யோசபாத் கேக்குறான், ஏன் என்ன சங்கதி? යෝෂපාත් කියන මොකද්ද කාරණේ? 3-4 ராணுவ கோஷ்டியினர் வந்து
நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். රණපටයන් තුන් අතරක් කැවිල්ල අප වටා කැරකිලා සිටිනවා. யோசபாத்துக்கு கை காலெல்லாம் நடுங்குது. යෝෂබාගේ අතපය ඔක්කොම இவர்களோட யுத்தம் பண்ண நம்மால முடியல. මුන් සමග යුද්ධ කරන්න අපිට බෑ. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ඔව් කුමද කරේ කියලා දන්නවද? என்ன செஞ்சான் தெரியுமா? කුමද කරේ කියලා දන්නවද? தன்னுடைய ஜனங்களை எல்லாம் கூப்பிடுறான். තමාගේ සෙනඟට අඬ ගසනවා. எல்லாரும் உபவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுறார்கள். සියලු දෙනා නිරහාරව දෙවියන් වහන්සේ දෙස බලා අඬ ගසනවා. ஆமென். ආමේන්. எப்பொழுது நீங்க ஊக்கத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுறீங்களோ அப்ப தேவன் உங்கள் மேல் இறங்குவார். කවදාද ඔබ උත්සාහවන්තව උන්වහන්සේට කතා කරන්නේද? එදා දවස් උන්වහන්සේ ඔබට බැසේනවා. விசுவாசத்துல கூப்பிடணும். ඇදහිල්ලෙන් කතා කරන්න. அவரின் மேல் நம்பிக்கை வைத்து கூப்பிடணும். උන්වහන්සේ දෙස විශ්වාසය තබා කතා பாருங்க කරන්න. 13ஆம் வசனத்துல 13 වෙනි පදයේ யூதா கோத்திரர் அனைவரும் அவர்கள் குழந்தைகள் அவர்கள் பெண் ஜாதிகள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பதாக நிக்கிறாங்க. මුළු යුදන් තමුන්ගේ අත දරුවන් භාර්යාවන් දරුවන් සමග ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ සිටියෝය. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தேயுவின் குமாரனாகிய ஏலின் மேல் மகனாய பெனாவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். එවිට මතියාගේ පුත්‍රෝ ඒලි බෙනායාගේ පුත්‍ර කෙරෙහි ශුද්ධාත්ම වහන්සේ බැස්සේය. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ස්වාමීන් වහන්සේට කතා කරා. ஆவியானவர் இறங்கினார். ආත්මෙන් වහන්සේ බැස ආවා. எப்பொழுது எங்களை தாழ்த்தி உபவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோமோ அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக இறங்குவார். කවදද අපෝ යටත් කොට උන්වහන්සේ දෙස අපි අඬ ගසනවාද? එදා දවසේ උන්වහන්සේ අප කෙරේ බැස එනවා. இப்ப எகேலியேல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தோட பேசுறான். දැන් ඉහිලියේ සුද්ධාත්මයන් වහන්සේගේ ආලේපෙන් කතා කරනවා. 15வது வசனத்துல 15 වෙනි පදයේ சகல யூதா கோத்திரத்தாரே සියලු ගෝත්‍රවරුනි යුදාවරුනි எருசலேமின் குடிகளே යෙරුසලෙම් වැසීනි ராஜாவாகிய யோசபாத்தே යෝෂපාත් රජුවනි ஆவியானவர் பேசுகிறார். දෙවියන් වහන්සේ කතා කරනවා. சபைக்கு பேசுகிறார். සභාවට කතා කරනවා. ஜனங்களுக்கு பேசுகிறார். සෙනගට කතා කරනවා. ராஜாக்கும் பேசுகிறார். රජුවටත් කතා කරනවා. கேளுங்கள், ඇහුම්කන් දෙන්න. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் මේ මහත් සමයට නුඹලා බය නොවෙලා கலங்காமலும் නොකැලඹේවා. இருங்கள் සිටින්න என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ස්වාමීන් වහන්සේ නුඹලාට කියන සේක. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? ஆவியானவர் சொல்லுகிறாரு, ආත්මෙන් වහන්සේ நீங்க කියනවා அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. නුඹ ඒ දේ බලලා කනකාට වෙන්න. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ආත්මෙන් වහන්සේ ඔබ දෙස බලලා உங்களுடைய කියනවා. பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. ඔබගේ ප්‍රශ්න දෙස බලලා කැළඹෙන්න එපා. உங்களுடைய திருமணம் விவாகரத்துல முடியாது. ඔබගේ විවාහයේ දික්කසාද අවසන් වෙන්නේ නැහැ. உங்களுடைய வேலை போகாது. ඔබගේ රැකියාව යන්නේ නැහැ. உங்களுடைய பிசினஸ் லாஸ் ஆகாது. ඔබගේ ව්‍යාපාරයේ පාඩුවක් ඇති වෙන්නේ නැහැ. கர்த்தரை நம்புங்க. ස්වාමීන් වහන්සේ විශ්වාස කරන්න. காரணம் என்ன தெரியுமா? කාරණේ කොහොමද දන්නවද? அந்த வசனத்து கடைசி பாதம், ඒ වචනේ අවසන් කොට இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, මේ යුදය ඔබගේ නොව தேவனுடையது. දෙවියන් වහන්සේගේ. ஆமென். ආමේන්. கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுகிறவர். ස්වාමීන් වහන්සේ යුද කරන දෙවියන් වහන්සේ. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். උන්වහන්සේ ඔබ උදෙසා සටන් කරන සේක. உள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහඳ සහෝදර සහෝදරීනි. என்ன விதமான தீர்க்க தரிசனம் பாருங்க. මොන ආකාර දිවසි වචනද? යෝෂපාත්. යෝෂපාත් நீ உண்ட ஆமி கமாண்டர்ஸ் எல்லாம் அனுப்ப தேவையில்ல. ඔබගේ යුද බටයන් එවන්ට ඕනේ නැහැ. யுத்தம் அவருடையது. යුදේ ස්වාමීන් වහන්සේගේය. அவர் தான் யுத்தம் பண்ணுவாரு. උන්වහන්සේ යුද කරනවා. ஆமென். ආමේන්. நடந்தது என்ன தெரியுமா? කුමද සිදුුනේ? 2 நாளாம் 20ஆம் அதிகாரம் அந்த கதையை வாசிச்சு பாருங்க. දෙකලේකම් 20 වෙනි පරිච්ඡේදය ඔබ මේ කතාව කියවා බලන්න. யோசபாத் வந்து ஒரு கொயர், ஒரு வேர்ஷிப் டீமை ஏற்படுத்தி அவங்கள முன்னால் அனுப்புறான். යෝෂපාත් ගීතිකා කණ්ඩායමක් පුහුණු කරලා ඔවුන් ඉදිරියට යවනවා. கொஞ்சம் யோசித்து பாருங்க, யுத்தத்துக்கு போறாங்க, ටිකක් කල්පනා කරලා බලන්න ඔව් යුදයට යනවා. பாட்டு பாடுறவங்கள முன்னுக்கு அனுப்புறான். ගීතිකා කියන අයව ඉදිරියට යවනවා. அவனுக்கு ரகசியம் தெரியும். ඔවුට රහස දන්නවා. யுத்தத்தை வெல்லுகிறது துவக்கினாலும் குண்டுகளினாலும் அல்ல, යුදය ජයගන්නේ උණ්ඩ වලිනුත් බෝම්බ වලිනුත් නොව. கர்த்தரை துதிக்கும் துதியினாலும் ස්වාමීන් වහන්සේ ස්තුති කරන ප්‍රශංසාවෙන් விசுவாசத்தினாலும். ඇදහිල්ලෙන්. அந்த கொயர் முன்னுக்கு பாடிக்கிட்டு போகுது. ඒ ගීතිකා කණ්ඩායම ඉදිරියට ගායනා කරමින් යනවා. போய் எட்டி பாக்குறாங்க, ගින් එබිලා බලනවා. வந்து சூழ்ந்திருந்த ஆமி ඇවිල්ලා වටේ සිටියා ඒ எல்லாம் செத்து ආමිවරු. பிணமா கிடக்குறாங்க. ඒ යුද අමුදා සියල්ල මැරිලා වැටිලා எல்லாரும் සිටියා. ஒருத்தன் வெட்டி கொண்டுட்டான். ඔවුන් එකිනෙකා ඔවුන් කපා ගත්තා. அப்படிதான் ஆண்டவர் செய்வார். ඒක තමයි දෙවියන් වහන්සේ அப்படிதான் කරන්නේ. ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். දෙවියන් වහන්සේ ඒම තමයි යුද உங்களுக்கு කරන්නේ. எதிராக வருகிற எந்த
போராட்டத்தையும் ஆண்டவர் உங்களுக்காக போராடி முடிப்பார். ඔබ ඉදිරියෙන් පැමිණෙන සෑම යුද්ධයක්ම උන්වහන්සේම යුද්ධ කරලා අවසන් කරයි. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. මේ යුද්ධය ඔබගේ නොව ස්වාමින් වහන්සේගේ. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ස්වාමීන් වහන්සේ යුද්ධ කරනසේක. உங்களுக்கு யோபை பற்றி தெரியும். ඔබට යෝබ් ගැන දන්නවා. யோபு எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள போனா. යෝබ් කොච්චර අමාරු මැද්දේ ගියාද. பிள்ளைகள் சொத்து பணம் காணி பூமி எல்லாத்தையும் இழந்தான். ඔහුගේ වස්තු දරුවන් හැම දෙයක්ම අයිමි කරගත්තා. அவன் யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல යෝබ් 13 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදය அவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. ඔව් වචනයක් කියනවා. அவர் என்னை கொன்று போட்டாலும் උන්වහන්සේ මා මරණව ඇත. அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். මට බලාපොරොත්තුවක් නැත්තේය. ஆமென். ආමේන්. என்ன வார்த்தை? කොහොමද වචනේ? அவர் උන්වහන්සේ என்னை கொன்று போட்டாலும் උන්වහන්සේ මාව මරා දැම්මොත් அவரை நான் நம்புவேன். උන්වහන්සේ මා විශ්වාස කරමි. அப்படிப்பட்ட விசுவாசிகள் எங்க? එවැනි ආකාරයේ ඇදහිලිවන්තයන් කොහෙද? உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? ඔබට රහසක් දන්නවද? சில நேரங்கள்ல கூட பிரச்சனைகள் ஆக முத்தி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகும். සමහරට ඔබගේ ප්‍රශ්න ඉතාමත් උච්ච ස්ථානයට යනවා. உங்களுடைய எதிர்பார்ப்பை இழந்து விடாதீங்க. ඔබගේ බලාපොරොත්තු අයිමි කරගන්න එපා. எதிர்பார்ப்பை இழந்து விடாதீங்க. ඔබගේ බලාපොරොත්තු අයිමි කරගන්න එපා. காரணம் என்ன தெரியுமா? කාරණේ කොහොමද? நம்முடைய தேவன் අපගේ දෙවියන් වහන්සේ செத்து 4 நாளுக்கு பிறகு பணம் நாத்தாண்டிக்கிற நேரம் கூட வந்து உயிர் கொடுப்பாரு. අපගේ දෙවියන් වහන්සේ මැරිලා දවස් ගානට ගියාට පස්සේ උන්වහන්සේ ඇවිල්ලා උන්වහන්සේ මලවුන්ගේ නැගිටිනවා. அதுதான் யோபு சொல்றான். ඒක තමයි යෝබ්තුමා அவர் කියන්නේ. என்னை வெட்டி போட்டாலும் நான் அவரை நம்புவேன். උන්වහන්සේ මාව කපලා දැම්මත් හරි මම උන්වහන්සේ විශ්වාස அப்படிப்பட்ட කරනවා. விசுவாசிகளை தான் ஆண்டவர் தேடுகிறாரு. එවැනි ආකාර ඇදහිලිවන්තයන්ව තමයි උන්වහන්සේ සොයන්නේ. சில கோழைகள் இருக்கிறீங்க. සමහර බියගුල්ලන් සිටිනවා. ஏன் சபைக்கு வரல? ඇයි සභාවට ආවේ නැත්තේ? தலைவிடி பாஸ்டர், ඉස්සරදී வயிற்று குத்து பாஸ்டர், බඩේ කැක්කුම. கேவலம் உங்களை எல்லாம் கிறிஸ்தவன்னு சொல்லிக் கொள்ளுகிறீங்களே. ලැජ්ජයි නුඹලා සියල්ල කිතුණුවන් කියලා කීමට. பைபிளை வாசித்து பாருங்க. බයිබලේ කියවලා யோபு බලන්න. சொல்றான், යෝබ්තුමා කියනවා அவர் என்னை வெட்டி போட்டாலும் நான் அவரை நம்புவேன். මාව උන්වහන්සේ කපලා දැම්මත් මම கர்த்தருடைய උන්වහන්සේ பிரசன்னத்துக்கு வராம வயிற்று குத்து, தலை குத்து, இடுப்பு வலி, அந்த வலி, இந்த வலின்னு வீட்டுல படுத்திருக்கிறீங்களே. උන්වහන්සේගේ තේජසෙට එන්නේ නැතුව ඔබ ලෙඩ කියලා ඔබ නිවසේ නිදාගෙන ඉන්නවනේ. வெக்கம் இல்ல. ඔබට ලැජ්ජ නැහැ. விசுவாசம் எங்க? ඇදහිල්ල කොහෙද? தலையடி இருந்தா இங்க வந்தா தலையடி போயிரும். ඉස්සරහදී තිබුණොත් මේ ස්ථානට ආවොත් ඉස්සරහදී இந்த கதவுக்குள்ளால தலையடி வர முடியாது. මේ ගේට් මේ දොරට ඇතුළට ඉස්සරහදී එන්න බෑ. இந்த கதவு கூடாக வயிற்று வலி வர முடியாது. මේ දොරට ඇතුළට බඩේ කැක්කුම එන්න බෑ. ஆமென். ආමේන්. சொல்ல மாட்டீங்களே. කියන්නේ නැහනේ. உபாமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, දිවිතිය කතාව 20 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදයේ කියනවා உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். මක් නිසාද නුඹලාගේ දෙවියෝ ස්වාමිනේස නුඹලාගේ සතුරන්ට විරුද්ධව නුඹලා වෙනුවෙන් සටන් කොට නුඹලා ගලවන පිණිස නුඹලා සමග යන සේකය. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். நான் வாக்குத்தத்தமாக பிடித்து கொண்டிருக்கிற வசனம். ඒසාය 54 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදේ මට ඉතාමත් කැමැති වචනේ මාගේ පොරොන්දුව ලෙස මම අල්ලාගෙන සිටිනවා. கவனமாக கேளுங்க. ඔබ අනුකම් දෙන්න. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். නුඹට විරුද්ධව සාධන කිසිම ආදයක් සඵල නොවන්නේය. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். විනිශ්චය කිරීමට නුඹට විරුද්ධව නැගිටින සියලු දිව් නුඹ විසින් වරදට පත් කරනවා ඇත. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். ස්වාමින් වහන්සේගේ මේ කරුවාගේ උරුමයත්. ஆமென். கேட்டிச்சா நான் வாசிஞ்சது? මම කියෝපෙක ඔබට ඇහුණාද? என்ன ப்ராமிஸ் இது? මේක මොකද්ද පොරොන්දුව? எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். මට විරුද්ධව සාධන ආයුධ සියල්ල සඵල නොවන්නේය. எனக்கு விரோதமாக எழும்பும் எந்த நாவையும் நான் குற்றப்படுத்துவேன். මට විරුද්ධව නැගිටින සියලු දිව් මම වරදට පත් ஆனா කරන්නේ. எல்லாராலும் இதை கிளைம் பண்ண முடியாது. මේක සියලු දෙනාටම ඒක ලබා ගන්නට බෑ. இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது யாருக்கு தெரியுமா? මේ පොරොන්දුව දෙනු ලැබුවේ කාටද දන්නවද? கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். ස්වාමින් වහන්සේ මේ කරුවාගේ උරුමය. கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சாதான் அந்த ப்ராமிஸ் நடக்கும். උන්වහන්සේට සේවය කර තමයි ඒ පොරොන්දුව ඉෂ්ට වෙන්නේ. ஆனபடியா ஊழியம் செய்யாதவங்க
එම නිසා සේවය කරන්න නැති අය කෙරේ. இன்றைக்கே ஊழியத்துக்கு இறங்குங்க. අදම සේවයට බැසෙන්න. எப்படி? කොහොමද? இன்றைக்கே අදම ஊழியத்துக்கு இறங்குங்க. සේවයට එන්න. நீங்க பெரிய ஒரு ஸ்டேட் போட்டு ஏறி பிரசங்கம் பண்றது ஊழியம் அல்ல. ඔබ ස්ටේජ් එකක් ගාලා ඒකේ දේශනා කරන එක නෙමෙයි සේවය. உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க, கிறிஸ்துவை அறியாத நண்பர்கள். ඔබගේ හිත මිතුරන් ඉන්නවා ඇති ඔබ දෙවියන් වහන්සේ නාඳුනන. ஒரு மெசேஜ் அனுப்புங்க, ஜீசஸ் லவ்ஸ் யூ. ඔබ මැසේජ් එකක් යන යේසුස් වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා කියලා. அவன் ரிப்ளை பண்ணுவான். ඔබ ආයි ඔබට මැසේජ් කරයි. அடுத்த படிக்கு போங்க. ඉන්පසු යන්න. நான் அவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கேன், அதை உனக்கு சொல்ல விரும்புகிறேன். මම උන්වහන්සේගේ ප්‍රේමයේ රස බැලුවා, ඒක නම් මම ඔබට කියන්න කැමතියි. அப்படிதான் ஊழியம் ஸ்டார்ட் பண்றது. ඒක තමයි ඒම තමයි. நான் வாலிபனா இருக்கனே என்ற ஒரு தொப்பி இருந்துச்சு. මම තරුණයෙක් සිටින්නේ මගේ தொப்பிයක් තිබුණා. அந்த தொப்பில முன்னுக்கு போட்டிருக்கும் ஸ்மைல் God loves you. ඒකේ දාලා තිබුණා සිනාසනේ දෙවියන් වහන්සේ ඔබ ප්‍රේම කරනවා. என் கூட்டாளி மாரெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. මගේ යාළුවා බල්ලා ඉනා වෙනවා. நானும் சிரிப்பேன். මමත් ඉනා වෙනවා. நீ ஏன் சிரிக்கிறேன்னு கேட்பாங்க. බෑ ඉනා වෙන්නේ කියලා අහනවා. நான் சொல்றேன் God loves me. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ මට ප්‍රේම කරනවා. God loves you also. ඔබටත් දෙවියන් වහන්සේ ප්‍රේම அப்படிதான் කරනවා. பிரதர் ஊழியம் ஸ்டார்ட் பண்றது. ඒම තමයි සේවය පටන් ගන්නෙ. போய் அமெரிக்காவுக்கு கனடாக்கு போய் பைபிள் ஸ்கூல்ல படிச்சு வந்து ஊழியம், அது ஊழியம் அல்ல. ඇමරිකා කැනඩා ගිහිල්ලා ඔබ බයිබල් ස්කූල් ගිහිල්ලා ඉගෙනගෙන ඇවිල්ලා සේවය කරන එක නෙමෙයි. என்ன பைபிள் ஸ்கூலுக்கு போய் கிழிச்சாலும் ஊழியம் வராது. මොන බයිබල් ස්කූල් ගියත් හරි ඔබට සේවය එන්නේ නැහැ. ஊழியம் இருதயத்திலிருந்து வரணும். සේවය කියන්නේ අදවතින් එන්න ඕනේ. ஆமென். ආමේන්. ஆண்டவருடைய அழைப்பு இருக்கணும். දෙවියන් වහන්සේ කැඳවීම තිබෙන්න ඕනේ. ஆண்டவருடைய தரிசனம் இருக்கணும். උන්වහන්සේගේ දර්ශනය තිබෙන්න இன்னைக்கு ඕනේ. இறங்குவீங்களா? நீங்க ஒரு கால் முன்னுக்கு வச்சாதான் ஆண்டவர் தரிசனத்தை கொடுப்பாரு. ඔබ එක පඩියක් එක පායක් තිබ්බොත් තමයි උන්වහන්සේ දර්ශනය දෙන්නේ. ஆமென். ආමේන්. அவர் பாப்பாரு. උන්වහන්සේ බලනවා. இவன் அந்த காரியத்துக்கு உயர்ந்தவனான்னு பார்த்து கொடுப்பாரு. ඔව් ඒකට සුදුසුද කියන දේ කියලා බලන උන්වහන්සේ දෙයි. நீதிமொழிகள் 21 அதிகாரம் 30 வசனம். ඊට උපදේශ 21 වෙනි පරිච්ඡේදයේ 30 වෙනි පදය. 31 வசனத்தை வாசிப்போம். 31 වෙනි පදයේ කියෝ. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். අශ්වයා යුද දවස සෑදී සිටි. ஜெயமோ கர்த்தரால் வரும். ජය පැමිණෙන ස්වාමින් වහන්සේගේ. ආමේන්. ආමේන්. சரி, அடுத்ததாக மூன்றாவது நபர் අනිත් එක තුන්වෙනි තැනත්තා. பாஸ்டர் மோசஸை பற்றி நாங்க பார்க்க போறோம். පාස්ටර් මෝසස් ගැන අපි බලන්න යනවා. பாஸ்டர் மோசஸ் தன்னுடைய சபையை கூட்டிட்டு எகிப்திலிருந்து வெளியே வராரு. පාස්ටර් මෝසස් සමග සෙනග අරගෙන මිස්රයෙන් එළියට එනවා. எகிப்திலிருந்து வெளியே வரான்னு அர்த்தம் என்ன? உலகத்திலிருந்து வெளியே வராரு. මිස්රයෙන් එළියට එනවා කියලා කියන්නේ ලෝකයෙන් එළියට එීම. ஆமென். ආමේන්. இன்னைக்கு சபையெல்லாம் அப்படித்தானே பிரசங்கம் கேட்கிறோம். අද සභාවල එහෙම තමයි දේශනා වන්නේ. உலகத்தை விட்டு வா. ලෝකේ අතහැරලා ඉන්න. இப்போ மோசையும் உலகமாகிய எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு வனாந்தரத்துக்கு வராங்க. ලෝකේ වෙන මිස්රයෙන් ඔව කැඳවාගෙන මේ වනාන්තරයට පැමිණෙනවා. கொஞ்சம் தூரம் வந்தோன்னு பார்க்குறாங்க, ටික දුරක් ආවට පස්සේ බලනවා முன்னுக்கு சிவந்த சமுத்திரம், ඉදිරියේ රතු මූද, பின்னால பார்வோனுடைய சேனைகள் குதிரைகளோட ரதங்களோடும் வருது. පසුපස පාරාවෝගේ සේනාව රථ සමග පැමිණෙනවා. அப்போ அந்த இடத்துல மோசே ஒருத்தருக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் மேல் விசுவாசம் இருந்துச்சு. ඒ ස්ථානේ මෝසස්ට විතරයි දෙවියන් වහන්සේ කෙරේ ඇදහිල්ල තිබුණේ. அவன் சபையாருக்கு விசுவாசம் இல்ல. ඔහුගේ සභාවට ඇදහිල්ලක් නැහැ. ஆமென். அவங்க எவ்வளவு அற்புதங்களை கண்டாலும் விசுவாசம் இல்ல. ඔහු කොච්චර ආස්කම් දුටුවත් හරි ඔවුන්ට ඇදහිල්ලක් නැහැ. கிட்டத்தட்ட இப்ப சபையில் இருக்கிற சில நபர்களை போல தான் அவங்களும். දැන් සභාවල සිට සමහර අය වගේ තමයි සිටින්නේ. அந்த ஜனங்கள் அவனை பார்த்து என்ன சொல்றாங்க? ඒ සෙනග උදෙස බලා කුමද කියන්නේ? அந்த எகிப்தியர் தங்களை பின்பற்றி வருகிறதை கண்டு ඒ පාරාවගේ සේනාව පිටිපස්සෙන් එන එක දැකලා மிகவும் பயந்தார்கள். ඊටමත් බය වුණා. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். එවිට ඊශ්‍රායෙල් පුත්‍රයන් උන්වහන්සේ දෙස බලා අඬ ගැසුවා. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, එදා මෝසස් දෙස බලා எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீரா? මිස්රයේ මැරෙන්ට තැන් නැතුවද අපව මේ වනාන්තරයට මිනිවලවල් නැති නිසාද මිස්රයෙන් ගෙනාවේ අපව? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படி வந்ததினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? නුඹ මිස්රයෙන් ගෙනාපු නිසා අපට මේම කළේ ඇයි? நாங்க எகிப்திலே அவங்களுக்கு வேலை செஞ்சிருக்கலாமே. මිස්රවරුන්ට මේ කරන්ට අපට අතහැරියා කිය. எங்களை சும்மா விட்டு விடும்னு நாங்க சொன்னோமே. අපෝ අතාරින කියා කිව්වා නේද? வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கணும், எகிப்தியருக்கு வேலை செய்யறது அங்க எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. වනාන්තරේ මැරෙනාට වඩා මිස්රවරුන්ට මෙහි කිරීම අපට යාපතයි කීවේය. கொஞ்சம் யோசித்து பாருங்க, சபையார் பாஸ்டர்மாருக்கு சொல்ற வார்த்தை. බලන්න ටික කල්පනා කරලා බලන්න සභාවේ වැසියන් පාලකවරයාට කියන වචන. ஆமென். ආමේන්. மோசே මෝසෙස් அவங்கள பார்த்து சொல்றான், ඔව් දෙස බලා කියනවා பயப்படாதீங்க, බය වෙන්න එපා.
நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. නිශ්චලව සිට ස්වාමීන් වහන්සේ අද නුඹලාට සිදු කරන දේ බලාපොරොත්තු. இன்னைக்கு நானும் இந்த காலை நேரத்தில் அதுதான் செய்றேன். මමත් මේ උදෑසන එක තමයි කියන්නේ. கர்த்தரை நம்புங்கன்னு சொல்றேன். ස්වාමීන් වහන්සේ විශ්වාස කරන්න කියලා කියනවා. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி இன்றைக்கும் காண மாட்டீர்கள். අද නුඹලා දකින්නව මිශ්‍රවරුන් ඉන්මතුඩ දකින්නේ. 14ஆம் வசனத்திலே மோசே சொல்லுகிறான், 14 පදයේ මෝසස් කියනවා கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ස්වාමීන් වහන්සේ නුඹලා උදෙසා සටන් කරන සේක. நீங்கள் சும்மா இருப்பீங்க. නුඹලා නිශ්ශබ්දව සිටිය යුතුය. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවද සහෝදර සහෝදරීනි. யுத்தம் கர்த்தருடையது. යුද්ධය ස්වාමීන් වහන්සේ. உங்களுடைய யுத்தம் உங்களுடைய யுத்தம் அல்ல, යුද්ධය නුඹලාගේ නොව. கர்த்தருடைய யுத்தம். ස්වාමීන් වහන්සේගේ යුද්ධය. அன்றைக்கு அந்த அற்புதம் நடந்த பிறகு එදා දවසේ ඒ ආස්කම සිදුනාට පසු மோசேயும் இஸ்ரேல் ஜனங்களும் பாட்டு பாடுறாங்க. මෝසස් ඊශ්‍රායෙල් සෙනග ගීතිකාවක් ගායනා. ஆமென். ආමේන්. எப்பொழுது வெற்றி வருமோ அங்க பாட்டு இருக்கும். කොයි වෙලේද ජයග්‍රහණය එන්නේ ඒ ස්ථානයේ ගීතිකාවක් ஏன்னா තිබෙනවා. வெற்றினா சந்தோஷம், சந்தோஷம்னா பாட்டு. ජයග්‍රහණය ගීතිකාවක් කියන්නේ அது ජයග්‍රහණය. யாத்திராம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 11ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். නික්මෑම 15 වෙනි පරිච්ඡේදයේ තියෙනවා 11 වෙනි පදේ මට ඊටමත් ආස කරන පදයක්. இந்த பாட்டை தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல பாடணும். මේ ගීතිකාව තමයි මේ ඊට ඉස්සෙල්ලා ගායනා කරේ. என்ன சொல்றது தெரியுமா? කොහොමද කියන්නේ? சிலர் இப்பதான் அவங்க தெரியும், இது மோசே பாடின பாட்டான்னு யோசிக்கிறீங்க. සමහර අය කල්පනා කරනවා මේක මෝසස් ගායනා කරපු ගීතිය. மோசே தான் பாடினா. මෝසස් සම ගායනා කරේ. கர்த்தாவே, ස්වාමීන් වහන්සේ தேவர்களில் දෙවිවරුන් අතරේ உமக்கு ஒப்பானவர் யார்? ඔබට සමාන කවුද? இப்போ புரிஞ்சுதா? දැන් තේරෙනවා. Did you know that? Amen. பாருங்க, மோசே செங்கடலை கடந்து வந்த பிறகு பாடின பாட தான் இப்ப பாடணும் நாங்க. මෝසස් රතමුද දෙබෑ කරලා ආවට පස්සේ ගායනා කරපු ගීතය තමයි දැන් ගායනා කරේ. கர்த்தாவே, ස්වාමීන් වහන්සේ தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? දෙවිවරුන්ගේ ඔබට සමාන කවුද? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் ශුද්ධකමින් මහිමවත් වූ துதிகளில் பயப்படத்தக்கவரும் ප්‍රශංසාවලින් භයංකාර වූ அற்புதங்களை செய்கிறமாய் உமக்கு ஒப்பானவர் யார்? පුදුමදේ කරන්නා වූ ඔබට සමාන කවුද? இதுல எனக்கு பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது தெரியுமா? මට ඊට ආස කරන වචනේ කුමක්ද? துதிகளில் பயப்படத்தக்கவர். ප්‍රශංසාවෙන් භයංකාර වූ. ஆமென். ආමේන්. ஆங்கிலத்திலே majestic in holiness, awesome in glory, working wonders. ප්‍රශංසාවෙන් භයංකාර වූ පුදුමදේ කරන්නා වූ. ஆங்கிலத்திலேயும் அந்த பாட்டு இருக்கு. ඉංග්‍රීසියේ ඒ ගීතිකාව තියෙනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවත සහෝදර සහෝදරියනි. நம்முடைய தேவன் யார் என்று அறிந்து கொள்ளுங்க. ඔබගේ දෙවියන් වහන්සේ කවුද කියලා දැනගන්න. awesome in glory, මහිමවත් දෙවියන් වහන්සේ. துதிகளிலே பயப்படத்தக்கவர். ස්තුතියේ භයංකාර වූ. ஒரு நாள் நாங்க பரலோகத்துக்கு போன பிறகு අපි දවසකට ස්වර්ග රාජ්‍යයට ගියාට පස්සේ அந்த செருபிகளும் கெருபிகளும் ஆண்டவர் துதிக்கிற துதியை பார்த்து நாங்க பயப்பட போறோம். සේරුබොරු කේරුබොරු ඔවුන් ප්‍රශංසා කරනවා. ඒ ස්තුතිය දැකලා අපි බය වෙන්න இந்த යනවා. பூமியிலே துதிக்கிற துதி இல்ல. මේ පොළවේ ස්තුති කරනව ස්තුතියක් නෙවෙයි. அவரை துதிக்கிற நேரம் ஒரு பயபக்தி வருமா? උන්වහන්සේ ප්‍රශංසා කරන විදිහට බය භක්තියක් ඇති වෙන්න. ஆமென். ආමේන්. சரி, இந்த நேரத்தில் உங்களை நான் ஒரு கற்பனை பாதையில கொண்டு போக போகிறேன். මේ උදෑසන ඔබට සීන් මනං කල්පිත ස්ථානයකට ඔබ ගෙනියන යනවා. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට උන් කන් දෙන්න. இது என்னுடைய கற்பனை தான். මේක මාගේ මනං කල්පිත දෙයක්. කොහෙදமே பைபிளே லீல தீனான்னு கேட்காதீங்க. කොහෙද මේ බයිබලේ ලියලා තියෙනවා කියලා අහන්න එපා. தமிழ்ல சொல்லுங்க, பைபிள் எங்க බයිබලේ எழுதிருக்குன்னு එංග கேட்காதீங்க. எழுதியிருக்குன்னு நீங்க கேட்க வேண்டாம். இது என்னுடைய கற்பனை. මේක මගේ මනං ஆனா කල්පිත இந்த දෙයක්. என்னுடைய கற்பனையா இருந்தாலும் வேத வசனத்துக்கு இது வெளியானது இல்லை. මගේ ඒක කල්පනාවක් වුණත් හරි මේක දේව වචනයට පටහැනි දෙයක් නෙවෙයි. ஏண்டா 1 பேதுரு 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுරුස් 1:12 කියලා තිබෙනවා. இந்த ஆண்டவர் மனுஷனுக்கு வச்சிருக்கிற ரட்சிப்பை குறித்து தேவதூதர்கள் அவர்களுக்கு அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையா இருக்கான். දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයන්ට තබා තිබෙනවා ගැලවීම ගැන දේවදූතයන් දැනගන්න ඕනේ කියලා උන් ආශා වුණා. 1 பேதுரு 1:12 வேணா வாசிச்சு பாருங்க. 1 பேதுරු 1:12 ඔබ කියවා බලන්න. ஏன்னா அவங்களுக்கு ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாது தேவதூதருக்கு. දේවදූතයන්ට ගැලවීම කියන්නේ කුමක්ද කියලා උන්ට දන්නේ ஆனா නැහැ. ஆண்டவர் மனிதனுடைய ரட்சிப்புக்காக இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு பண்றாருன்னு அவங்களுக்கு அறிய ஆசை. නමුත් දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයා ගැලවීම උදෙසා මෙච්චර පීඩා විඳිනවා දුක් විඳිනවා කියලා දැනගන්න ඔවුන්ට ආශාවක් ඇති වුණා. பாருங்க, බලන්න ஏதேன் தோட்டத்துல ඒදීන් උයනේ
ஆண்டவர் சாத்தானை சபிக்கிறாரு. දෙවියන් වහන්සේ යක්ෂයාට ශාප කරනවා. சபிச்சு சொல்லுகிறாரு, ශාප කරලා කියනවා ஸ்திரியின் வித்து உன் தலையை நசுக்கும். ස්ත්‍රීගේ බීජය නුඹගේ ඉස පොඩි කරන්නේය. அந்த நாள்ல இருந்து சாத்தான் இந்த ஸ்திரியின் வித்து வர வரைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறான். එදා දවස පටන් යක්ෂයා ස්ත්‍රීගේ බීජය එළිවන තාක්කල් බලාගෙන සිටියා. அந்த ஸ்திரியின் வித்து அவனை நசுக்குவதற்கு முன்பதாக இவன் அந்த ஸ்திரியின் வித்துவை நசுக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கான். ඒ ස්ත්‍රීගේ බීජය යක්ෂයා පොඩි කරන්න ප්‍රථමයෙන් යක්ෂයා ඒ බීජය නැති කරන්නට සූදානම් වුණා. 4000 ஆண்டு ட்ரை பண்ணி அவனால முடியல. අවුරුදු 4000 තිස්සේ ඔහු වෑයම් කරලා ඔහුට බැරි වුණා. அவனால முடியாத காரணம் என்ன? ஆண்டவர் டைம் வரல. ඔහුට බැරි හේතුව කොහොමද? දෙවියන් වහන්සේගේ වේලාව ආවේ නැහැ. கடைசியாக අවසාන වශයෙන් அங்கே ராப்போஜன மேசையில இயேசுவும் தன்னுடைய அப்போஸ்தலரும் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் අවසානයේදී යේසුස් වහන්සේ අන්තිම රාත්‍රී භෝජනයේදී ගෝලියන් සමග වාඩි වෙලා සිටිද්දී சாத்தான் யூதாஸ் காரியத்துக்குள்ள போகிறான். යක්ෂයා යුදාස් කාර්යොත් තුලට යනවා. ஆமென். ආමේන්. யூதாஸ் எழும்பி போய் போர் சேவகரை கூட்டிக் கொண்டு வந்து இயேசுவை காட்டி கொடுக்கிறான். යුදාස් නැගිට ගොස් බටේ එකගෙන ඇවිල්ලා යේසුස් වහන්සේ පාවා දෙනවා. இயேசுவை பிடித்து கொண்டு යේසුස් වහන්සේ අල්ලාගෙන கை கால்களை கட்டி අතපා බැඳ அவரை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். උන්වහන්සේ රැගෙන යනවා. இப்பொழுது அவரை பாடுபடுத்துகிறார்கள். මේ මොහොතේදී උන්වහන්සේට වද ඉන්සා දෙනවා. அவருடைய வஸ்திரத்தை கலட்டி උන්වහන්සේගේ වස්ත්‍රය ගලවලා ரோம வாரினால் அவரை அடிக்கிறார்கள் 39 முறை. රෝමවරුන්ගේ කසයෙන් 39 වතාවක් ගසනවා. காரி துப்புகிறார்கள். ඔවුන්ට කෙල ගහනවා. தாடியை பிடித்து இழுக்கிறார்கள். ඔහුගේ රැවුලෙන් අදිනවා. தலையிலே ஒரு முட்கிடத்தை வச்சு ஒரு தடியினால் அடிக்கிறார்கள். ඉසේ කට ඔටුන තබලා පුල්ලකින් ගසනවා. ரத்தம் வடிகிறது. ලේ වැගිරී යනවා. யார் இது? කවුද මේ? தேவகுமாரன், දේව පුත්‍රයා, பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். පියාණන් වහන්සේගේ ඒකචාතක පුත්‍රයා. பரலோகம் சும்மா இருக்குமா? ස්වර්ග රාජ්‍ය නිකන් ඉදිද්ද? தேவ தூதர் எல்லாம் பார்க்கறாங்க. දේව දූතයන් බලනවා. பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். පියෝ දෙවියන් වහන්සේ බලනවා. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் தான் நேசிக்கிற குமாரனை பிசாசு என்ன பண்ணுகிறான்? තමා ප්‍රේම කරනවා තමාගේ ඒකජාතික පුත්‍රයාට යක්ෂයා මොන වද දෙනවද? பரலோகத்திலே ස්වර්ග රාජ්‍යයේ யுத்தம் பண்ணுகிற கோஷ்டியினர் மத்தியிலே தலைவனாய் இருக்கிற மிகாவேல் என்ற தேவதூதன் යුද අමුදාවේ සේනාපතියා වූ මිකාවේල් යන දේවදූතයා பட்டயத்தை உருவி ඔහුගේ කඩුව රැගෙන ஆண்டவர்கிட்ட சொல்லி இருப்பான். ස්වාමීන් වහන්සේට කියලා ඇති. ஆண்டவரே, ස්වාමිනී ஒரு வார்த்தை சொல்லுங்க, වචනයක් කියන්න. இப்பவே போய் லூசிபர்ட தலையை அறுத்துட்டு வரேன். දැම්මම ගිල ලුසිෆර්ගේ ඉස කපලා ගෙන්නම්. ஆண்டவர் என்ன சொல்லி இருப்பாரு? ස්වාමීන් වහන්සේ මොනවද කියලා ඇත්තේ? வேண்டாம் மிகாலே, එපා මිකාኤල්. யுத்தம் கர்த்தருடையது. යුදේ ස්වාමීන් වහන්සේගේ. அவன் பட்டயத்தை திருப்பி போட்டிருப்பான். නුඹගේ කඩුව උරයට දමන්න. இப்ப இயேசுவை அழைத்து கொண்டு போறார்கள். යේසුස් වහන්සේව කැඳවාගෙන ගියා. அவர் தோளின் மேல் ஒரு சிலுவையை வைக்கிறார்கள். උන්වහන්සේගේ කර පිට කුරුසේ තැබුවා. கோல்கதா மலையில ஏறி போகிறார். කොල්කදා කන්දේට නැගී ගියා. வேதனை மேல் வேதனை, වේදනාව පිට වේදනාව. ரத்தம் வடிகிறது. ලේ වැగిරෙනවා. சிலுவையில வைக்கிறார்கள். කුරුසේ තබනවා. ஆணி அடிக்கிறார்கள். ඇන ගස්සනවා. திருப்பி மிகாவேல் உருவிருப்பான் பட்டயத்தை. නැවත මිකාኤල් තමාගේ කඩුව ඇදගෙන ඇති. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், ස්වාමිනී වචනයක් කියන්න. இப்பொழுதே எல்லாரும் போய் நான் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். දැම්මම මම ගිල සෑම දෙනාම විනාශ කරලා එන්න. ஆண்டவர் சொல்லிருப்பார், ස්වාමීන් වහන්සේ කියලා ඇති. யுத்தம் கர்த்தருடையது. යුද්ධය ස්වාමීන් වහන්සේගේ. ஆமென். ආමේන්. காபிரியல் அடுத்த பக்கம் இருந்து சொல்லிருப்பான், ගාබ්‍රියෙල් දූතයා අනිත් පැත්තේ ඉඳලා කියලා ඇති. ஆண்டவரே, ස්වාමිනී ஒரு வார்த்தை சொல்லுங்க, වචනයක් කියන්න. நாம் போய் அந்த 3 அப்போஸ்தலர் இருந்தாங்க, ஸ்பெஷல் ஆக்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான், அவர்களுக்கு போய் சொல்லி நான் சொல்றேன் போராட சொல்லி. මම කියන්නම් පේදුරු යාකෝබ් යෝහන් විශේෂ ගෝලයන්ට කියලා ඔවුන්ට කියන්නම් පොරබදින්න කියලා. ஆண்டவர் சொல்லிருப்பாரு, ස්වාමීන් වහන්සේ කියලා. பேதுருவா, පේදුරුද? யாக்கோபு, யோவானா, යාකෝබ් යෝහන්. அவங்க கடைசியில கெத்செமனே தோட்டத்துல தானே இருந்தாங்க. අන්තිමේදී ගෙත්සෙමන උයනේනේ ඔවුන් இப்ப සිටියේ. அவங்கள காணலையே. දැන් ඔව්ව දැක්කේ නෑනේ. கேப்ரியல், நீ போய் அவங்கள தேட வேணாம். ගාබ්‍රියෙල් නුඹ ගිහිල්ලා හොයන්න එපා. யுத்தம் கர்த்தருடையது. යුද්ධය
ස්වාමින් වහන්සේගේ ஆமென். ආමේන්. சிலுவையிலே அறைகிறார்கள். කුරිසපත් කරනවා. இயேசு மரிக்கிறார். යේසුස් වහන්සේ මිය යනවා. அவர் சடலத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறார்கள். උන්වහන්සේගේ ශාරීරයේ බොවිදාන කරනවා. பிசாசுக்கு சந்தோஷம். යක්ෂයාට සතුටක්. பிசாசின் அசுத்தமான அந்த ட்ரினிட்டிக்கு தமிழ்ல என்ன சொல்றது? திருத்துவம். ත්‍රිත්වය. பிசாசின் அசுத்தமான திருத்துவம் යක්ෂයාගේ අශුද්ධ උත්‍රිත්වයක්. பிசாசும் යක්ෂයා அந்தி கிறிஸ்துவும் අන්තික්‍රිස්තු கள்ள தீர்க்கதரிசியும் බුරුදිවැසිවරු ரொம்ப சந்தோஷம். ඊටාම සතුටු වෙනවා. 4000 ஆண்டுகளுக்காக காத்திருந்து අවුරුදු 4000 තිස්සේ ඔහු බලාපොරොත්තුවෙන් සිට நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. අපට ලැබුණා මහත් ජයග්‍රහණයක්. ஆண்டவர் சிலுவையில இருந்து சொல்லுகிறாரு, ස්වාමීන් වහන්සේ කුරුසේදී කියනවා எல்லாம் முடிந்தது. සියල්ල අවසන් වුණේ. இவனுக்கு கொண்டாட்டம். මොවුන්ට ජයග්‍රහණය 4000 ஆண்டுகள் தேடி 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 கடைசில அவரை கொன்று குவித்துட்டோம். අවුරුදු 400ක් මම ඔයලා අවසාන වශයෙන් උන්වහන්සේ මැරුවා. 3 நாள் பாட்டி போடுறாங்க. දවස් 3ක් ඔවුන්ට පාටියක්. யாரு? කවුද? சாத்தானும் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் எல்லா பிசாசுகளும். යක්ෂයා ඔහුගේ බොරු අනාගත වක්‍රවරු දිවැසිවරු හැම එකක් එක්කෙනාම ඔවුන් සමරනවා. இது என்னோட கற்பனை. මේක මගේ කමන. பைபிளை கோயிலில் எழுதினேன்னு கேட்காதீங்க. බයිබල් එංග இருக்குன்னு கேட்க வேணாம். ஆமென். ஆமென். எல்லாரும் கொண்டாடுறாங்க. ඔවුන් සියලු දෙනා සමරනවා. எல்லா குடி போதைகள் எல்லாம் இருக்குது. ඔව් බීමත් කම හැම එකක්ම තියෙනවා. பிசாசு மனிதனை எப்படி கொண்டாட வைக்கிறானோ அப்படிதானே அவன் கொண்டாடுவான். මනුෂ්‍යව යක්ෂයා කොහොමද සමරන්න තබන්නේ ඒ ආකාරය තමයි ඔවුන් සමරන්නේ. பிளாக் லேபிள் என்ன, ஒயிட் லேபிள் என்ன, வெட் 69 என்ன, බ්ලැක් ලේබල් වයිට් ලේබල් මෙවැනි ආකාර මද්ද්‍රව්‍ය பொல், ගල් පොල් சாராயம் අරක්කු எல்லாம் குடிச்சு பெரிய பார்ட்டி நடக்குது. හැම දෙයක්ම බීලා සමරනවා. மனித குமாரன் மரித்து விட்டார். මනුෂ්‍ය පුත්‍රයා මිය ගියා. ஆனால் 3வது நாள் அதிகாலையில නමුත් තුන්වෙනි දවසේ උදෑ අලුයම சாத்தான் பார்த்து சொல்றான் அந்தி கிறிஸ்துட, යක්ෂ අන්තික්‍රිස්තු කියනවා அதிருதுல அதிருது தானே. ඔබට කම්පාවක් ඇති වෙනවානේ. இல்ல இல்ல, அவன் காலு கீழே பூமி அதிர்றத உணர்றான். ඔව් පොළව යට පොළව කම්පා වෙන එක දැනෙනවා. அந்தி கிறிஸ்து சொல்றான், ஓ இன்னும் ஆடுதே அசையுதே. අන්තික්‍රිස්තු කියන ඔව් කම්පා වෙනා යම් அது කිසි கூடி දෙයක්. கூடி வருகிறது. ඒක වැඩි වැඩියෙන් එනවා. திடீர்னு பெரிய ஒரு பூகம்பம். ඒ විශාල භූමි කම්පාවක් ඇති වුණා. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. එවිට ආසේ ගින්නක් බැස ආවා. பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மயமாக நேர கல்லறைக்குள்ள போகிறாரு. ශුද්ධාත්මයන් වහන්සේ සෝන් කොත තුලට කෙලින්ම යනවා. மரித்திருந்த இயேசுவை உயிரோடு எழுப்புகிறாரு. මරුණා වූ යේසුස් වහන්සේ මලවුන්ගෙන් இயேசு නැගිටිනවා. கல்லறையை விட்டு வெளிவருகிறாரு. යේසුස් වහන්සේ ගුහාවෙන් එළියට එනවා. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் கேளுங்க. ඔබට රාසක් කියන්නම් අන්න. இயேசு கல்லு புரட்டப்படுவதற்கு முன்பதாக வெளியே வந்துட்டாரு. යේසුස් වහන්සේ ගල ඉවත් වෙන්න ප්‍රථමයෙන් එළියට ඇවිල්ලා ඉවරයි. யோவான் 20ஆம் அதிகாரம் நல்லா வாசித்து பாருங்க. යෝවාන් 20 වෙනි පරිච්ඡේදය හොඳට කියවලා බලන්න. தேவ தூதர்கள் வந்து கல்ல புரட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? දේව දූතයන් ගල පෙරලීමට හේතුව කුමක්ද? மரியாளும் பேதுரும் யோவானும் மற்ற சீஷர்களும் வந்து கல்லறைக்குள்ள பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்காகவே கல்லை புரட்டினாங்க. මරියා යෝවාන් පේදුරු හැම එක්කෙනා මේ ගුහාව ඇවිල්ලා බලන්න ඕනේ කියලා තමයි ඒ ගල පෙරළුවේ. அந்த கல்லு புரட்டப்பட முந்தியே இயேசு வெளியே வந்துட்டாரு. ඒ ගල පෙරලන්න ප්‍රථමයෙන් යේසුස් වහන්සේ එළියට ආවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර இந்த සහෝදරීනි, மகத்துவான தேவனை ஒரு கல்லால் மூட முடியாது. මේ උත්තම වූ දෙවියන් වහන්සේව ගලකින් වසන්නට බෑ. இந்த மகத்துவமான தேவனை மரணம் அடக்கி வைக்க முடியாது. මේ උත්කෘෂ්ඨ වූ දෙවියන් වහන්සේ මරණයට තැන්පත් කරලා அதுதான் තබන්න பவுல் බෑ. சொல்றான், மரணமே உன் கூர் எங்கே? මරණය නුඹේ කටුව කොයිද? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? පාතාලේ නුඹේ ජය කොයිද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරීනි, யுத்தம் கர்த்தருடையது. යුද්ධයේ සටන උන්වහන්සේගේ. உயிர்த்தெழுந்தார் இயேசு. උන්වහන්සේ මලවුන්ගෙන් නැගිට්ටා. ஆமென். ආමේන්. இன்னொரு காரியம் சொல்லட்டா? තවත් දෙයක් කියන්නද? புதிய ஏற்பாட்டிலே අලුත් ගිවිසුමේ புதிய உடன்படிக்கையின்படி අලුත් ගිවිසුම අනුව புதிய ஏற்பாட்டிலே අලුත් ගිවිසුමේ பரிசுத்த ஆவியானவர் முதல் இறங்கி வந்தது ஒரு கற்பறைக்குள்ள, ප්‍රථමයෙන් ශුද්ධාත්මයන් වහන්සේ ஒரு බැස கருவறைக்குள்ள, ඒක ගර්භාෂයක් තුලට. கருவறைக்குள்ள. ගර්භාෂයක් තුලට. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த எங்க தெரியுமா? දෙවෙනි වතාවේ ශුද්ධාත්මයන් වහන්සේ බැස ආවේ කොයිද? கல்லறைக்குள்ள. ගල් ගුහාව තුලට. மூன்றாவது அவர் பெந்தெகோஸ்து நாளன்று
இறங்கி வந்தது எங்க தெரியுமா? තුන්වෙනි වතාවට ශුද්ධාත්ම වහන්සේ බැසාවේ කොයිද? மனிதனுடைய இருதய அறைக்குள்ள. මනුෂ්‍යයාගේ අදවත තුලට. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்க? අද ශුද්ධාත්ම වහන්සේ කොයිද? உங்களுடைய என்னுடைய இருதயத்துக்குள்ள. ඔබ තුලත් මා තුලත් අපගේ හදවත තුල. காரணம் என்ன? කාරණේ කුමක්ද? யுத்தம் கர்த்தருடையது. යුද්ධය ස්වාමීන් වහන්සේගේය. எங்களுக்குள்ள இருந்து அவர் யுத்தம் பண்ணுகிறார் எங்களுக்காக. උන්වහන්සේ යුද්ධ කරනවා අප උදෙසා. அதான் மத்தேயு 28:18ல මතේ 28:18 இயேசு சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ කියනවා வானத்திலும் பூமியிலும் ආසද පොළවේද சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. සියලු අධිපති බලය මට දෙනු ලැබුවා. மார்க் 16:15ல මාර්ක් 15:16 அவர் அவர்களை நோக்கி උන්වහන්සේ උන් දෙස බලා உலகம் என்றும் போங்க, ලෝක මුළුල්ලේ යන්න சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க. සියලු දෙනාට සුභාරංචි දේශනා කරන්න. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். අදහන්නන් තුලින් සිදුවෙන ආස්කම්. அவர் அன்றைக்கு උන්වහන්සේ දා දවසේ உயிர்த்தெழுந்து எடுத்த ஜெயத்தை මලවුන්ගේ නැගිට ගත්තා වූ ජයග්‍රහණය இப்ப எங்களோடு பகிர்ந்து கொள்றார் பாருங்க. අප සමග බෙදා ගන්නවා. எங்களோடு பார்ட்னர்ஷிப் பண்றாரு. අප සමග බෙදා ගන්නවා. என்ன சொல்றார் தெரியுமா? කොහොමද කියන්නේ බලන්න. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், මගේ නාමයෙන් යක්ෂයන් දුරු කරන්නේය. நவமான பாஷைகளை பேசுவார்கள், අන් භාෂාවන් කතා කරන්නෝය. சர்ப்பங்களை எடுப்பார்கள், සර්පයන් අල්ලන්නෝය. சாவுக்கு ஏதுவான யாதனை குடித்தாலும் යම් මරණීය වස ජාතිය බිව්වත් அது அவர்களை சேதப்படுத்தாது. ඒ ඔව්ව පීඩාවට පත් කරන්නේ නැහැ. வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பார்கள், රෝගීන් කෙරේ අත් තබන්නේය. அப்பொழுது அவர்கள் சொஸ்தமானார்கள். ඒ විටදී ඔවුන් සුවය அன்புள்ள ලබන්නෝය. சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරීනි, இதுதான் கிறிஸ்தவம். මේක තමයි කිතුණුකම. உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் ඔබ තුල ක්‍රිස්තුස් ආත්මයන් සිටියොත් வியாதியஸ்தர் மேல் கைகளை வையுங்க, රෝගීන් කෙරේ අත තබන්න. அவர்கள் சுகம் அடைவார்கள். ඔවුන් සුවය ලබනවා. பிசாசுகளை பார்த்து போன்னு சொன்னா பிசாசுகள் போகும். යක්ෂයාට දුවන්න කියලා කිව්වොත් උන් දුවනවා. அந்நிய பாஷையில பேசுங்க, අන්‍ය භාෂාවෙන් කතා කරන්න. சர்ப்பங்களை கையில எடுங்க. සර්පයන් අතට ගන්න. நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். අප තුල සිටින තැනන් වහන්සේ උතුම්ය. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරීනි, கடைசியாக අවසාන இது වශයෙන් எல்லாம் எப்படி நடக்கும் தெரியுமா? මේ සියල්ල කොහොමද සිදුවෙන්නේ? ஜக்கரியா 4:6 සගරිය අතරේ අය பலத்தினாலும் அல்ல, බලයෙන්වත් නොව, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ශක්තියින්වත් නොව, என்னுடைய ஆவியினால், මාගේ ආත්මේ, என்னுடைய ஆவியினால், මාගේ ආත්මේ, என்னுடைய ஆவியினால் මාගේ ආත්මේ, உங்களுக்குள்ள இந்த ஆவியானவர் ඔබ இருப்பாராய். තුල ආත්මයන් වහන්සේ සිටිනවා නම් எந்த பிசாசு வரட்டும், මොන යක්ෂයා ආපු දෙයින්, எந்த பேயும் வரட்டும். හොඳ මොන යක්ෂයෙක් ආපු දෙයින්. நான் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். මම රැස්වීමකදී දේශනා කරමින් සිටියා. எவனுக்காவது எனக்கு சூனியம் பண்ணணும்னா வா, நான் உனக்கு காசு தரேன், நீ சூனியம் பண்ணுன்னு சொன்னேன். කාටරි මට උණියම් කරන්න ඕනේ නම් බරෙන් මම නුඹට මුදල් දෙන්න, මට උණියම් කරපන්. அப்ப சில விசுவாசிகள் வந்து சொன்னாங்க, සමහර ඇදිරිවන්ද මට ඇවිල්ලා කිව්වා, பாஸ்டர் அப்படி எல்லாம் பேசாதீங்க பாஸ்டர், පස්සේ එහෙම කතා කරන්න එපා. உண்மையில எவனாவது சூனியம் வச்சுட்டா? කවුරුරි උණියමක් තිබ්බොත් நான் சொன்னேன், என்ன சூனியம் வச்சு என்ன நடக்க போகுது? මට උණියම් තියලා මොනවද සිදු என்னோட වෙන්නේ? இருக்கிறவர் பெரியவர். මා සමග සිටින තැනන් ஆமென். වහන්සේ. ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර நான் සහෝදරීනි, சொன்னேன் இன்றைக்கு வந்த மாதிரி போக மாட்டீங்க. මම කිව්වා අද ආපු ආකාරම යන්නේ யுத்தம் නැහැ. கர்த்தருடையது. යුද්ධේ ස්වාමින් වහන්සේගේය. அந்த கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ඒ ස්වාමින් වහන්සේ කොහෙද உங்களுக்குள்ள සිටින්නේ? இருக்கிறாரு. ඔබ තුල සිටින්නේ. இப்பொழுது சபைக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. දැන් ස්වාමින් වහන්සේ ආධිපති බලය සභාවට දී තිබෙනවා. ஆமென். ආමේන්. நீங்க எல்லாரும் ඔබ සියලු දෙනා அந்த சபையில அங்கத்தவர். ඒ සභාවේ සමාජිකයෝ. இயேசுடைய சபையில යේසුස් වහන්සේගේ සභාවේ அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. උන්වහන්සේගේ ආත්මය ඔබ කෙරේ තිබෙනවා. சொல்லுங்க, කියන්න. யுத்தம் கர்த்தருடையது. යුද්ධය ස්වාමින් වහන්සේගේ. நான் அவரோடு சேர்ந்து யுத்தம் பண்ண போகிறேன். මම උන්වහන්සේ සමග යුද්ධ කරන්න. நான் விசுவாசத்துல நிக்க போகிறேன். මම ඇදහිල්ලේ සිටිනවා ஆமென். කියනවා. ආමේන්. நாங்க எல்லாரும் எழுந்திருப்போம். අපි සිදු නැනකිට සිටිමු. ஆமென். அவர் கொடுத்த யுத்தத்தின் வெற்றியின் அடையாளமாக උන්වහන්සේ දුන්නා යුද්ධයේ අඩයාලමක් වශයෙන් இன்றைக்கு இந்த ජයග්‍රහණය. மேசையில பங்கு கொள்ள போகிறோம். අද අපි මේ මේසෙට පංගුකාරය இந்த ලබන්න. மேசையில பங்கு கொள்ளும் பொழுது මේ මේසෙට පංගුකාරය ලබද්දී நீங்க பிசாசை பார்த்து சொல்றீங்க, ඔබ යක්ෂයා දෙස බලා அடே කියනවා, பிசாசே, ඒ යක්ෂයා யுத்தம் கர்த்தருடையது, යුදය ස්වාමින් அவர் වහන්සේ எங்களுக்காக வெற்றி பெற்றா. නුඹ ඉවත් කරා. நாங்க தோல்வி அடைகிற ஜனங்கள் அல்ல. අපි පරාජිත සෙනගක් We are not නෙවෙයි. the losing kind. අපි පරාජිත සෙනගක් பாஸ்டர் නෙවෙයි. கோல்டன் சொல்லுவாரு, පාස කෝල්ටන් කියනවා, என்ன கை காலை கட்டி මගේ අත්පා බැඳ ஆள் சமுத்திரத்துல போட்டாலும் නඩු මැද මූදට දැම්මත් நான் சமுத்திர அடியில இருந்து ஒரு காக் போல மேல வந்துருவேன். මම ඒ මැද මූදේ සිට මම ඉහළට එනවා.
அந்த விசுவாசம் எங்க இன்னைக்கு சபையில? ඒ ඇදහිල්ල කොයිද සභාවේ? எங்க? කොහෙද? என்ன பிரச்சனை வரட்டும், ප්‍රශ්නයක් ආවොත් பிரச்சனை வந்தா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ප්‍රශ්නයක් ආවොත් ඒක අවස්ථාවක්. மேற்கொள்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ඒක ජය ගන්න வெற்றி අවස්ථාවක්. பெறுவதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ජය ගන්න අවස්ථාවක්. யுத்தத்துக்கு இறங்குவோமா? යුද්ධයට බසිමුද? ஆமென். ආමේන්. பலத்தினாலும் அல்ல, බලයෙන්වත් නොව, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ශක්තියෙන්වත් නොව, என்னுடைய ஆவியினால் මාගේ ஆகும். ආත්මයෙන්. ஆமென். ආමේන්.